ஜெய் மகாகால். நம்ம வாழ்க்கையில் ஒரு வெறுமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு எம்டினஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணும்பொழுது, நமக்கு எங்கே போனால் விடை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு திக்கு தெரியாமல் நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்து எல்லாத்துக்குமே வரலாம். திடீர்னு ஒரு நாள் வந்து உஜ்ஜைன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேசும்பொழுது ஒரு 2 minutes பேசிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு என்னையும் அறியாமல் உள்ள ஒரு கரண்ட் ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு உணர்வு. உஜ்ஜைனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உஜ்ஜைனில் நடக்கக்கூடிய இந்த பஸ் பாரத்தை பற்றி பேசியாகும். நீங்கள் இப்போ இந்த உஜ்ஜைன் பற்றி நீங்கள் இன்றைக்கி பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் இன்றைக்கி கொடுக்குறேன், இந்த பாட்காஸ்ட் பார்க்குறவங்களையும் சொல்கிறேன். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இறைவனால் முடியாத ஒரு விஷயம் உண்டுங்க. இந்த காலத்தை ஆளக்கூடிய ஒரு நிலை வேணும் இல்லை? இப்போ வாழ்க்கையில் எல்லாமே விதி தான் அப்படின்னா அப்போ கடவுள் இருக்கு. விதி அப்படிங்கிற ஒரு விஷயமே இயங்க முடியாத ஒரு ஸ்தலம் இருக்குன்னா அது வந்து மகாகாலேஸ்வரன். அப்போ அந்த காலத்தை ஆளக்கூடிய ஈஸ்வரனாக மகாகாலேஸ்வரனாக இருக்கிறான். உஜ்ஜைன் வந்து நீங்கள் போகணும்னு நினைக்கக்கூடாது. உஜ்ஜைன் காலிங், உஜ்ஜைன் உங்களை கூப்பிடுவோம், மகாகாலேஸ்வரர் கூப்பிடுவார். நீங்கள் ஒரு தடவை மகாகாலேஸ்வரர்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா முன்னாடி ஒரு பஸ் போகும், திருவண்ணாமலைன்னு இருக்கும். இப்போ கெட்டதுலேருந்து காப்பாற்ற இறைவனால முடியும். உங்களுக்கு நான் வரக்கூடிய நல்லதை தடுக்கிறது இறைவனாலையும் முடியாது. அப்போ நல்லது செய்யுங்க. ஆனால் காலம் வேலை செய்யாத ஒரே இடம் மகாகாலேஸ்வரர் மட்டும்தான். அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படி காலத்துக்கு காலமாக இருக்கிறான். என்னடா நீ வந்து எண்டுன்னு சொல்கிற, நீ வந்து காலம்னு சொல்கிற, அதையே முறியடிக்கக்கூடிய காலம் தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த விஷயமே. பொதுவாக என்னுடைய ஒவ்வொரு பாட்காஸ்ட்டுக்கு பின்னாடியுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருந்திருக்கும். அது நான் லைஃப்பில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களாக இருக்கலாம், நான் அனுபவித்த லைஃப் லெசன்ஸாக இருக்கலாம், அல்லது எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேள்விகளுக்கு பதிலாக இருக்கலாம், அல்லது எனக்கு நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிற விஷயங்களாக இருக்கலாம். அப்படி இந்த பாட்காஸ்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருக்குது. லைஃப்பில் எல்லாத்துக்குமே ஒரு சுச்சுவேஷன் வரும். நம்ம வாழ்க்கையில் ஒரு வெறுமை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்பொழுது, வாழ்க்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு எம்டினஸ் வந்து நம்ம ஃபீல் பண்ணும்பொழுது, நமக்கு எங்கே போனால் விடை கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின ஒரு திக்கு தெரியாமல் நிற்கிற ஒரு சூழ்நிலை வந்து எல்லாத்துக்குமே வரலாம். ஸோ அந்த மாதிரி நான் ஒரு பீரியட் ஆஃப் டைமை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து உஜ்ஜைன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எனக்கு திடீர்னு கனவுல வருது. தூக்கத்துலேருந்து எந்திரிச்சு உஜ்ஜைன் தோணுது. அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் நான் வந்து ஃபஸ்ட்டு தேட ஆரம்பிக்கிறேன். ஸோ உஜ்ஜைன் அப்படிங்கிற ஒரு இடத்துல மகாகாலேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு கோயில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். நான் ஃபஸ்ட்டு ஜெய் மகாகாலேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறது வந்து விராட் கோலி சொல்கிற வீடியோவை வந்து நான் பார்க்குறேன். அப்புறம் அதை பற்றி தேடும்பொழுது தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து அங்கே விசிட் பண்ணுறாங்க. அங்கே வந்து ரொம்ப ஒரு ஸ்பிரிச்சுவலான விஷயங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும், நம்ம வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு தேடல் ஆரம்பிக்கும் பொழுது தான் உஜ்ஜைன் வந்து நீங்கள் போகணும்னு நினைக்கக்கூடாது, உஜ்ஜைன் உங்களை கூப்பிடுவோம், மகாகாலேஸ்வரர் கூப்பிடுவார், உஜ்ஜைன் காலிங் அப்படிங்கிற ஒரு டேர்மே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அப்படி எனக்கு வந்த காலாக தான் நான் அதை வந்து பார்க்குறேன். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நான் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி மக்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட்டே. இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டோ மாடர்ன் அஸ்ட்ராலஜர் பாலு ஆனந்த் அவர்கள். வணக்கம். உஜ்ஜைன் அப்படிங்கிற ஒரு டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜோதிர்லிங்கங்கள் பற்றி பேசி ஆகணும். ஸோ 12 ஜோதிர்லிங்கங்கள் எங்கெங்கே இருக்குது, ஜோதிர்லிங்கம்னா என்ன, அது எங்கெங்கே இருக்குது, அதோடைய சிறப்பம்சங்கள் என்னென்ன நம்ம ஆரம்பிக்கலாம். இறைவன் அப்படின்னு சொன்னாலே அவனுடைய வடிவம் அப்படிங்கிற விஷயந்தான் நம்ம நிறைய நாட்களில் வந்து நமக்கு ஞாபகம் வருது. இறைவனுக்கு என்ன வடிவத்தில் இருக்கிறான்? ஒரு சிலர் என்ன சொல்லுவான், உருவமாக இருக்கிறான், இந்த மாதிரியான அமைப்புகளோடு இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை அருவம் அப்படின்னு உருவமே இல்லாத நிலை அப்படின்னு சொல்லுவோம். உருவமாக லிங்க திருமேனிகளாக இருக்கிறான் அப்படிங்கிறது சொல்லுவோம். இந்த 3 வடிவங்களுமே இறைவனுக்கான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். சைவத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உருவம் அப்படிங்கிற திருமேனி, அதாவது லிங்க வடிவம் அப்படிங்கிறது. இந்த லிங்க வடிவம் அப்படிங்கிறது வந்து பார்க்குறப்ப நிறைய சர்ச்சைகளுக்குள்ளான வடிவமும் இந்த லிங்க வடிவம் தான். அர்த்தமுள்ள இந்து மதத்தில் கண்ணதாசன் கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறாரு. இந்த லிங்க வடிவம் அப்படிங்கிறது ஆணுடைய குறியையும் பெண்ணுடைய யோனியையும் இணைத்த மாதிரி இருக்கே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே கண்ணதாசன் அதுக்கு ரொம்ப அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. உலகத்தில் உயிரை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமே வந்து புனிதமான விஷயமாக தான் நம்ம கருதுகிறோம். அந்த வடிவத்தை பார்க்கும் போதும் நமக்கு ஆண் பெண் இணைவு அப்படிங்கிறது தோணுது அப்படின்னாலும் அது தவறில்லை, அது புனிதமானது தான் அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இந்த மாதிரியான விளக்கம் கொடுக்குறக்கப்புறம் இறைவன் ஏன் அந்த லிங்க வடிவத்தில் இருக்கிறான்? இப்போ மற்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒன்று உருவம் இருக்கும், இல்லைனா
அருவம் அப்படிங்கிற நிலை இருக்கும். எல்லா மதத்துலேயும் அந்த விஷயங்களை வந்து நம்ம பார்க்கலாம். ஆனால் இந்த அருவுருவம்ங்கிற கான்செப்ட் வந்து சைவத்துக்கே உரிய ஒரு கான்செப்டாக நம்ம பார்க்குறோம். அப்போ சும்மா ஒரு மண் எடுத்து வச்சு நம்ம லிங்கம் வச்சாலும் அங்கே வந்து லிங்கம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அப்படிங்கிற இதை பார்க்குறோம். இது ஒரு தாந்திக் ப்ராசஸும் கூட. ஆக்சுவலாக நம்ம செடியெலாம் இருக்குது இல்லையா, செடி வளர்க்குற மண்ணை வச்சு அங்கே லிங்கம் பிடிச்சு அதில் வந்து நம்ம அபிஷேகம் பண்ணிகிட்டே வர வர நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ 48 டேஸ்க்குள்ளே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு அருமையான ஒரு தாந்திக் ப்ராசஸ். அப்போ அந்த மண்ணுக்கு வந்து வலிமை ஜாஸ்தி, மரத்தோடு இருக்கக்கூடிய மண்ணுக்கு. இதை நிறைய பேர் செய்வாங்க. இன்னும் சொல்லணும்னா வடநாட்டில் இதுக்கான ப்ராக்டிசஸ் நிறைய ஜாஸ்தி. அப்படி பார்க்குறப்ப இந்த லிங்கம் அப்படிங்கிற விஷயம் வந்து இந்த கான்செப்ட் எங்கே உருவாகுதுன்னா, அப்போ நம்மளுடைய உடல் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, இந்த உடல் அப்படிங்கிறது 36 தத்துவங்களால் ஆனது அப்படின்னு சொல்லுவாங்க. சிவதத்துவம் 5, அதுக்கப்புறம் வித்யா தத்துவம் 7, ஆன்ம தத்துவங்கள் 24 அப்படிங்கிற சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் சேர்ந்தது தான் இந்த உடல் அப்படிங்கிற அமைப்பு. இந்த உடல் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறப்ப நம்ம யாரை பார்க்கணும் அப்படின்னா திருமூலர் அப்படிங்கிறவர் வந்துடுறாரு. ஏன்னா நமக்கு சித்தரில் ரொம்ப முக்கியமானவர். ஏன்னா மற்ற சித்தர்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்க அப்படின்னா, உடம்பு அப்படிங்கிறது பொய், காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பொய்யடா அப்படின்னு மற்றவங்கள்லாம் சொன்னப்ப திருமூலர் மொத்தம் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்றாரு. இப்போ உடம்பு நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த உயிர் அப்படிங்கிற விஷயம் இயங்க முடியும் அப்படின்னு சொன்ன அவரே தான் என்ன சொல்றாரு, சிவன் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை, சிவலிங்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஜீவன் தான் அப்படின்னு சொல்றாரு. அந்த வார்த்தையே ரொம்ப அழகா இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமான் குறித்து சொல்லக்கூடிய இடத்துல நமக்கு ஒரு கோவிலாக இந்த உடலை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது திருமூலர் பண்ணுறாரு. உள்ளம் பெரும் கோவில், ஊன் உடம்பு ஆலயமாம், தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம், வள்ளற் பிரானுக்கு வாய் கோபுர வாசல். பாருங்க எவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணிட்டாருன்னு. வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தோர்க்கு சீவன் சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காலா மணி விளக்கே அப்படின்னு சொல்றாரு. அப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய புலன்கள் எல்லாமே விளக்காக வருது அப்படின்னு, அங்கேயே ஒளி தத்துவம் அப்படிங்கிற விஷயம் வந்துடுது. அப்போ இந்த ஜீவன் அப்படின்னு எடுத்தாலும் இந்த ஆன்மா எடுத்தாலும் ஒரு பிக்சரைசேஷன் ஒரு ஆன்மா கொடுக்கணும்னா நம்ம என்ன கொடுப்போம், ஒரு லைட் ஒளியாக தான், நம்ம ஒளி ரூபம் தான் கொடுக்குறோம். அப்போ இந்த ஆன்மாவை லயப்படுத்தக்கூடிய வடிவம் அப்படிங்கிறது லிங்க வடிவம் அப்படிங்கிறத பார்க்குறோம் இல்லையா. அந்த லிங்க வடிவம் அப்படிங்கிறது வந்து 12 லிங்கங்கள், ஒளி ரூபமான லிங்கங்கள் இந்தியா முழுக்க இருக்குது. இமயம் தொட்டு குமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 12 லிங்கங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜோதிர்லிங்கங்கள் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதுக்கு பின்னாடி என்னங்க புராண செய்தி இருக்கு, புராண கதை இருக்கு அப்படின்னு பார்க்குறப்ப, சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே நமக்கு மும்மூர்த்திகளில் முதலானவர் அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டு. நம்ம எல்லாருமே சொல்லுவோம், மும்மூர்த்திகளில் அவர் இருந்தாலும் கூட அவருக்கும் கடந்த நிலையில் இருக்கிறது தான் சிவம். சிவம்ங்கிற நிலையை வந்து நம்ம அடையவே முடியாது. சிவன் வேறு, சிவம் வேறு, இதுவே பெரிய டிஃப்ரென்ஸ் உண்டு. அதை புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு நிறைய நாட்கள் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம பார்க்கக்கூடிய நீலகண்டத்தோடு இருக்கக்கூடியவர், கழுத்தில் பாம்பு வச்சிருக்கிறார், ருத்ராட்ச மாலைகள் அணிஞ்சிருக்கிறாரு, வெந்நீரெல்லாம் பூசி இருக்கக்கூடிய முழு மேனியனாக இருக்கிறாருன்னு சொல்கிறதெல்லாம் சிவன். ஆனால் நாம் அடையக்கூடிய நிலைங்கிறது சிவம். இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கே நமக்கு வாழ்க்கையில் நிறைய ப்ராக்டிசஸ் தேவைப்படும். அப்படி வரப்போ இந்த சிவன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் திருமாலும் பிரம்மாவும் என்ன பண்ணுறாங்க, தங்களுக்குள் யார் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஒரு சின்ன கான்ஃப்ளிக்ட். யோசிச்சு பாருங்கள், இவங்கெல்லாம் வந்து வெறும் போஸ்டிங் தான். இப்போ விஷ்ணு பிரம்மா இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இதெல்லாம் வந்து அந்த ஆன்மாக்களுக்கு கிடைச்ச ஒரு போஸ்டிங். விஷ்ணு மாறிக்கிட்டே இருப்பாங்க, பிரம்மாக்கள் மாறிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளுடைய சித்தர் பாடல்களில் நிறைய இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா சதகோடி பிரம்மா மாறின விஷயத்தை பார்த்தேன் அப்படின்னு காக புஜந்தர் சொல்கிறார். அப்படி பார்க்குறப்ப பிரம்மா விஷ்ணுங்கிறதெல்லாம் என்னது, இட்ஸ் அ போஸ்டிங். ஒரு விஏஓ மாதிரி, ஒரு ஐஏஎஸ் மாதிரி. இன்னைக்கு ஒரு ஐஏஎஸ் இல்லைன்னா அடுத்த ஒரு ஐஏஎஸ் வந்துருவாங்க. அது மாதிரியான ஒரு போஸ்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவும் விஷ்ணுவும். ஆனால் அவங்களுக்குள்ள என்ன ஒரு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னா, நமக்குள்ளே யார் உயர்ந்தவர்கள். அப்படி அந்த மாதிரியான போஸ்டிங் வரப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இதில் ஏதாவது ஒரு தீர்வு காணணுங்கிறப்ப சிவபெருமான் வராரு. அப்போ என்னுடைய திருமுடியையும் அடியையும் யார் பார்க்குறீங்களோ அவங்கெல்லாம் உயர்ந்தவங்க அப்படின்னு ஒரு முடிவுக்குள்ளே வருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பார்க்குறப்ப தான் அடிமுடி தேட முடியாத அளவுக்கு சோதி பிளம்பாக சிவபெருமான் நிற்கிறார். ஒரு வானளாவிய சோதி வந்து உருவாகுது. அதனுடைய எங்கே தொடக்கமாகுது எங்கே முடிவாகுதுங்கிறது யாருக்கும் தெரியாத அளவுக்கான ஒரு சோதி ரூபம். அப்போ பிரம்மா என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னமாக உருவெடுத்து மேல் நோக்கி அவர் என்ன பண்ணுறாரு, பறந்து போயிட்டே இருக்கிறாரு அவருடைய திருமுடியை பார்ப்பதற்கு. திருமால் என்ன பண்ணுறாரு, ஏனம் அப்படின்னு சொன்னால் பன்றி. அப்போ வராக ரூபமாக பூமியை குடைந்து உள்ள பாதாளத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி எங்கே போய் முடியுது அப்படின்னு பார்க்குறதுக்காக முடிவை நோக்கி அவர் போயிட்டே இருக்கிறார். இப்படி 2 பேரும் போகிறாங்க. ஒரு கட்டத்தில் விஷ்ணு புரிஞ்சுக்கிறார் என்ன அப்படின்னா,
முடியையும் சரி, முடியை அவர் பார்க்க போயிட்டாரு, திருவடியை பார்க்கக்கூடிய இது வந்து நமக்கு இல்லை, நம்மளால் முடியலை அப்படின்னா அவர் தோல்வியை ஒப்புக்கிறார். ஆனால் பிரம்மா அதை பண்ணலை, போயிட்டே இருக்கிறாரு. மேலே அவருடைய சடைமுடியிலிருந்து ஒரு தாழம் பூ கீழே வந்துட்டே இருக்கு. அதை பார்க்குறாரு பிரம்மா. பார்த்துட்டு, நீ திருமுடியிலிருந்து தானே வர, நான் சிவபெருமானை பார்த்துட்டேன், அவருடைய திருமுடியை பார்த்துட்டேன், அதுக்கு நீ தான் சாட்சி அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சாட்சியை ரெடி பண்ணிடுறாரு பிரம்மா. கடைசியில் வந்து என்ன பண்ணுறாங்க, சிவபெருமான் மறுபடியும் அந்த சோதி பிளம்பிலிருந்து தன்னுடைய ரூபத்துக்கே வராரு. வரப்ப திருமால் ஒப்புக்கிறார், உங்களுடைய திருவடியை என்னால் பார்க்க முடியல, என்னுடைய தோல்வியை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் பிரம்மா மறுக்கிறார், நான் படைப்பு கடவுள் இல்லையா அப்படிங்கிறப்ப அந்த அந்த ஒரு செருக்கு இருக்குது, நான் தான் படைக்கிறேன் சிருஷ்டிகர்த்தா அப்படிங்கிற செருக்குனாலையும் நான் உங்களுடைய திருமுடியை பார்த்துட்டேனே, அதுக்கு சாட்சி தான் அந்த தாழம்பூ அப்படின்னு சொல்கிறார். அதனால தான் வந்துட்டு சிவபெருமான் என்ன சபிக்கிறாரு அப்படின்னா, பொய் சொன்ன காரணத்தினால உங்களுக்கு எங்கேயுமே வழிபாடு கிடையாது. பிரம்மாவுக்கு தமிழகத்தில் எடுத்து பாருங்க, அழிக்கக்கூடிய கடவுளான சிவபெருமானுக்கு இருக்குது. அந்த அழித்தல் அப்படிங்கிறதும் நம்ம நிறைய தப்பாக புரிஞ்சுக்கிறோம். அவர் வந்து உடலை அழிக்கலை, ஆன்மாவை அழிக்கலை, இதெல்லாம் இல்லை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய மலங்கள் அழிக்கிறார். ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு சொல்லக்கூடிய மும்மலங்களை அழித்து நமக்கான முக்தி பாதையை கொடுக்கக்கூடியது தான் சிவபெருமான். அப்படி பார்க்குறப்ப இந்த 5 தொழில்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா, அதாவது வந்து படைத்தல், காத்தல், அழித்தல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறைத்தல், அருளல் அப்படிங்கிறது இந்த 5 சிவன் தான் செய்கிறார் சைவ சித்தாந்தம் படி. மற்ற காட்கெலாம் சும்மா போஸ்டிங் தான் கொடுத்துருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்குற இந்த பிரம்மாவுடைய, அதனால தான் நமக்கு எங்கேயுமே வழிபாட்டு முறைகள் கிடையாது. அங்கே ஒன்று இங்கே ஒன்று நம்ம சொல்லலாம், லைக் திருப்பட்டூர் மாதிரி இந்த மாதிரியான இடங்களில் இருக்கே அப்படின்னா பிரதான வழிபாடாக கிடையாதுங்கிறத பார்க்குறோம். தாழம்பூ அப்படிங்கிறது அதனால தான் பெரும்பாலும் பூசைகளுக்கு பயன்படுத்த மாட்டோம். அது என்னைக்கு அப்படின்னா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும் சிவபெருமானுக்கு தாழம்பூ வைக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு, அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் உனக்கு சாப விமர்சனம் அப்படிங்கிற மாதிரியும், நாக வழிபாட்டுக்கு மட்டும்தான் தாழம்பூ வந்து பயன்படுத்துவோம். இதுதான் இந்த புராண செய்தின்னு வைங்களேன். இப்போ இந்த ஒளி ரூபத்தில் இருக்கும்போது கிட்டத்தட்ட அது என்ன ரூபம், ஒரு அருவ நிலைன்னு எடுத்துக்கலாமா? உருவம் இல்லாதது அருவம். அது என்ன உருவம்னே தெரியாது நமக்கு. லேம்ப் அப்படிங்கிறதே அது உருவமும் இல்லை, அருவமும் இல்லை. அப்போ உருவம்னு கூட நம்ம இதை கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ அந்த சுடர் அப்படிங்கிற விஷயமா அவர் சோதி பிளம்பா நிற்கிறப்ப அதிலிருந்து வெளிப்பட்ட லிங்கங்கள் அப்படிங்கிறது தான் இந்த ஜோதிர் லிங்கங்கள் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே சுயம்பா வந்தது, யாருமே கைப்பட்டு செதுக்கி வந்த லிங்கங்களே கிடையாது, எல்லாமே சுயம்பாக வந்த லிங்கங்கள். இதில் இன்னும் சொல்லணும் அப்படின்னா, இப்போ மேக்னெட்டிக் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, காந்த புலத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இந்தியாவினுடைய 12 இடங்களில் இது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இன்னும் சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. யோசிச்சு பாருங்கள், மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல தான் இருக்குது அப்படிங்கிறத மனுஷன் தீர்மானிச்செல்லாம் பண்ண முடியாது. 12 லிங்கத்துக்கு அங்கே ஒன்றும் இங்கே ஒன்றுமா இருக்குது. நம்ம இப்போ அந்த லொக்கேஷன் பார்க்குறப்ப யோசிச்சு பாருங்கள், வாரணாசியில் ஒன்று இருக்கும், நமக்கு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச காசி விஸ்வநாதர் வாரணாசியில் இருக்கிறாரு. குஜராத் பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டாக வந்து பார்க்குறப்ப நாகேஸ்வரரும் வந்துடுறாரு, சோமநாதரும் வந்துடுறாரு. இவங்க 2 பேரும் குஜராத் பக்கம் வந்துடுறாங்க. மத்திய பிரதேஷில் வந்து பார்க்குறப்ப அங்கே 2 லிங்கங்கள் வந்துடுது. அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் 2 பேர் வந்துடுறாங்க. ஆந்திரா எடுக்கிறப்ப செல்லி மல்லிகார்ஜுனர் வந்துடுறாரு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தோம் அப்படின்னா ராமதாசுவாமி வந்துடுறாரு. அங்கே கேதார்நாத் எடுக்கிறப்ப பனிமலையினுடைய முகடுகள் அதெல்லாம். அப்படி பார்க்குறப்ப இந்தியாவில், அது பாரத தேசத்தில் நமக்கு எங்கெல்லாம் காந்த புலத்தன்மை அதிகமாக இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய 12 இடங்கள் தான் ஜோதிர்லிங்கங்களே. அப்போ வாழ்க்கையில் ஏன் இப்போ நீங்கள் சொன்ன விஷயங்கள், உஜ்ஜைன் காலிங், இப்போ ஒருத்தர் வந்து அங்கே அவர் நினச்சாதான் நம்ம போக முடியும். இதை தான் மாணிக்க வாசகர் சொன்னார், அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்படிங்கிற விஷயம் இருக்கு இல்லையா. அப்படி பார்க்குறப்ப அவங்க கூப்பிடணுங்க. அதுவும் சிவன் மட்டும் பாருங்க, கண்டிப்பாக என்ன பண்ண மாட்டார் அப்படின்னா வந்துட்டு அவ்வளோ சீக்கிரமாக ஒருத்தவங்களோட அட்டாச் ஆக மாட்டார். ஆனால் ஒன்ஸ் அட்டாச் ஆகிட்டார் அப்படின்னா வாழ்க்கையிலிருந்து விலகவே மாட்டார். எந்த காலத்திலையும், பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், இறப்பை கடந்த நிலையிலும் சிவம் வந்து நம்மளை கை தூக்கி விட்டுக்கிட்டே இருக்கும். சொல்கிற மாதிரி காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி ஒரு அமைப்பு அப்படிங்கிறது சிவபெருமானுடைய விஷயம். அப்படி பார்க்குறப்ப இந்த 12 லிங்கங்களுமே ஒளிப்படாதது, சுயம்பாக வந்தது. நம்ம எப்படி வீதி விடங்கர் மாதிரியாக விடங்க ஸ்தலங்கள் சொல்கிறோம், அது மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த 12 ஜோதிர்லிங்கங்களும். ஒளி ரூபத்தில் இறைவன் இருக்கிறான், அந்த ஒளியிலிருந்து வெளிப்பட்டது, அந்த ஆற்றலோடு வெளிப்பட்டது அப்படிங்கிற விஷயம். பொதுவாகவே நெருப்புக்கு ஒரு தன்மை உண்டு, தன்னோடு சேர்ந்த எல்லா பொருளையும் புனிதமாக்கிறோம். அது மாதிரியான தன்மை நெருப்புக்கு மட்டும்தான் உண்டு. நீங்கள் பஞ்சபூதத்தில் எடுத்து பாருங்கள், நீரை மாசுபடுத்தினா அதுவும் கலங்கப்பட்டு போயிடும். ஆகாயம்னு சொல்கிறதும் புகைப்படிஞ்சதுன்னா வந்து மாசுபட்டு போயிடும். அதுக்கப்புறம் வந்து பார்க்குறப்ப நிலத்தில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், குப்பைகளை கொட்டி அதை மாசுபடுத்துகிறோம். அடுத்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நீர், நிலம், காற்று அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம மாசுபடுத்துகிறோம். ஆகாயம் காற்றுனால மாசுபடுது. ஆனால்
நெருப்பை மட்டும் நம்மளால் என்னவே பண்ண முடியாது அப்படின்னா பொல்யூட்டே பண்ண முடியாது. ஏன்னா தன்னோட சேரக்கூடிய எல்லாத்தையும் புனிதப்படுத்துறது நெருப்பு தான். அதனால தான் நெருப்பை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே புனிதமாக்கக்கூடிய சடங்குகள் எல்லாமே நெருப்பு இருந்தது. ஆனால் இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, தமிழர்களுடைய வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது எல்லாமே நீர் சார்ந்து இருக்கும், பெரும்பாலும் நெருப்பு சார்ந்து இருக்காது. நெருப்பு சார்ந்த விஷயம் புனிதம் அப்படிங்கிறதுனால இறப்பு சடங்குகளை மட்டும்தான் நெருப்புக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம். அப்படி பார்க்குறப்ப இறப்பினுடைய கடவுளாகவே அடையாளப்படுத்தப்படக்கூடிய சிவம், அது இறப்புக்கு இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி சிவம் தான். அப்படி பார்க்குறப்ப அதில் தான் நெருப்பு வந்து ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. நம்முடைய உடலை ஆன்மாவை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் நம்ம மலமாயங்களிலிருந்து விடுபடுவதற்கும் இந்த ஜோதிர் தலங்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பாக உதவுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. கண்டிப்பாக. இப்போது நம்ம தமிழ்நாட்டில் அறுபடை வீடுகள் போகிறதுக்கான ஒரு ஃபார்மேட் ஒன்று, நம்ம இதுக்கப்புறம் அப்படிங்கிறது நம்ம ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்ணுறோம். அப்படி இப்போ 12 ஜோதிடங்களும் ஒருத்தங்க போகணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த ஆர்டர்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை நம்ம எப்படி வேணாலும் போகலாம்? இல்லை, இப்போ வந்து அறுபடை வீடுகளுக்கு வந்து இதுதான் முதல் படை வீடு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து கணக்காக உண்டு. இந்த இதுன்னு ஜோதிர்லிங்கங்கள் பொறுத்த அளவுக்கு வந்து யார் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அங்கேருந்து நம்ம வந்து கணக்கு பண்ணிக்கலாம். அதுதான் இன்னமும் ப்ராக்டிஸுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 12மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் வெளிப்பட்டது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியாது, இதுதான் சிறப்பானது, இதுதான் வந்து அடுத்தடுத்த நிலைகள்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அசெண்டிங் ஆர்டரோ ஒரு டிசெண்டிங் ஆர்டரோ கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷனில் இருக்கிறனால இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், நம்மளுடைய ஆடியன்ஸ்க்காக சொல்லணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ராமநாத சுவாமியை வந்து கவர் பண்ணுங்க. ஏன்னா அந்த ராமேஸ்வரமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 தீர்த்தம், கடலையும் சேர்த்து 21 தீர்த்தங்கள், அதுக்கப்புறம் வந்து நம்ம கடலையும் சேர்த்து 22 தீர்த்தங்கள்னு வச்சுக்கோமே. அந்த 22மே ரொம்ப சிறப்பு வாய்ந்திருக்கக்கூடியது. இன்னும் சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு தீர்த்தத்துக்கும் ஒரு சுவை இருக்கிறது அப்படின்றதும் நம்ம அங்கே தான் உணர முடியும். அப்போ நம்ம தலைமுறை பாவங்களை எல்லாத்தையும் மாற்றக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். அங்கே இருக்கிறது மண்ணால் செய்யப்பட்ட லிங்கம் தானே, அதுக்கே பெரிய பேக் ஸ்டோரிஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் ராவணனுடைய வதத்திற்கு பிறகாக வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மஹத்தி தோஷம் வருது. பிரம்மஹத்தி தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்காக சிவலிங்கம் வச்சு பிரதிஷ்டை பண்ணணும். போய் அயோத்தியிலேருந்து எடுத்துகிட்டு வர்றதுக்காக அனுமன் போகிறாரு. ஆனால் அதுக்குள்ளேயும் நேராகிக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுனால சீதை என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய கையால் ஒரு லிங்கம் செய்கிறாங்க. அந்த லிங்கம் தான் இன்னமும் இருக்குது. அதனால தான் அவருக்கு அபிஷேகம் கிடையாது, ஏன்னா அவர் வந்து மண்ணால் செய்யப்பட்ட லிங்கம் அப்படிங்கிறதுனால. இதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாரதா தேவி வந்து ஒரு தடவை ராமேஸ்வரம் வந்திருக்காங்க. அவங்க வரப்போ அவங்களுக்கு வந்து அப்போ அனுமதி கிடச்சிருக்கு, உள்ளே போகிற வரைக்குமான அனுமதி இருந்திருக்கேன். உள்ளே போகிறப்ப அந்த லிங்கத்தை தொடக்கூடிய அந்த வடு இருக்கு இல்லையா, அங்கே வைக்கிறப்ப அவங்களுடைய கை அப்படியே பதிஞ்சது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப அந்த மாதிரியான புனிதர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய ஒரு பூமியில் அந்த சீதையினுடைய கைரேகை எப்படி இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு இவங்களுடைய கையினுடைய அளவும் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்பவுமே ஆச்சரியமூட்டக்கூடிய விஷயமா இருக்கும். அப்போ பாவங்கள் போக்கக்கூடிய ஸ்தலமாக நம்மளுடைய கன்சிடரேஷனில் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம். இன்றைக்கும் வடநாட்டில் இருந்து ஏன் அவ்வளோ பேர் ராமேஸ்வரம் வராங்க அப்படின்னா அதுதான். இப்போ நமக்கு வந்து காசி அப்படிங்கிற ஸ்தலம் ரொம்ப முக்கியமான ஸ்தலமாக நமக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க. முன்னாடி காலத்துலலாம் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாகிடுச்சு காசி அப்படிங்கிற விஷயங்கள். ஆனால் முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பயணம் அப்படிங்கிறத வந்து போனால் திரும்பி வருவோமா மாட்டோமா அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். காசிக்கு போனவங்க ஏன் திரும்பி வர மாட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் தான். ஆனால் இன்றைக்கி யங்ஸ்டர்ஸே காசிக்கு போகக்கூடிய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படி பார்க்குறப்ப இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் முதல்ல கவர் பண்ண வேண்டிய ஜோதிர்லிங்கம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராமநாத சுவாமி. அப்படியே வாங்க, அப்படியே வந்தீங்கன்னா நமக்கு ஆந்திரா, அங்கே யார் இருக்கிறா அப்படின்னு பார்க்குறப்ப சென்னி மல்லிகார்ஜுனர். ஐயோ, வார்த்தையிலேயே விவரிக்கவே முடியாத அழகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னி மல்லிகார்ஜுனர். ஏன் இவ்வளோ ஹைப் அப்படின்னு பார்க்குறப்ப அக்கா மகாதேவி அப்படின்னு அங்கே ஒரு பொயட் இருக்காங்க. அவங்க வந்து நம்ம காரைக்கால் அம்மையார் மாதிரி கிட்டத்தட்ட. அப்போ பார்க்குறப்ப அவங்களுடைய பாடல்கள் எல்லாமே ஊனுருக்க வைக்கும். அந்த பாடலில் கொடுத்துருக்கக்கூடிய வடிவகத்தெல்லாம் படிச்சுட்டு நீங்கள் மல்லிகார்ஜுனரை போய் பார்த்தீங்க அப்படின்னா நெகிழ்ச்சி ஆயிடுவீங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். ஏன்னா அக்கா மகாதேவி வந்து அவங்க திருமணம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே எண்ணமே இல்லாத ஒருத்தவங்க. அந்த ஊரில் இருக்கக்கூடிய மன்னர் என்ன பண்ணுறாரு, கம்பல் பண்ணி கல்யாணம் பண்ணுறாரு அக்கா மகாதேவியை. அப்படி கல்யாணம் பண்ணுறப்ப அவங்க ஒரு 3 கண்டிஷன் மட்டும் வைக்கிறாங்க. என்றைக்கும் சிவபூஜை அப்படிங்கிறது தடையாகக்கூடாது. அதே மாதிரி 2வது விஷயம், சிவனடியார்களுக்கு நான் செய்யக்கூடிய உபகாரங்கள் எதுவும் என்றைக்கும் தடையாகக்கூடாது. 3வது விஷயம், என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ என்ன தீண்டக்கூடாது அப்படிங்கிற 3 விஷயங்கள் இது பண்ணுறாங்க. அப்படி பண்ணுறப்ப தினந்தோறும் சிவனடியார்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, சிவ தொண்டு செய்கிறது, அதுக்கப்புறம் வந்து சிவ வழிபாடு செய்கிறது எல்லாமே இருக்குது. அப்படி இருக்கிறப்ப வந்து ஒரு நாள் என்ன பண்ணிடுறான் அரசன், இவர் மேலே இருக்கக்கூடிய மோகத்தினால ஒரு நாள் என்ன பண்ணிடுறான், அவங்களுடைய அறையை அனுமதி இல்லாமல் உள்ளே போயிடுறான். அப்போ அவங்க வந்து என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்களுடைய உடல் அப்படிங்கிற விஷயத்தில் சுற்றி வந்து ரோமங்களால் வந்து
கவர் ஆயிடுது. இப்போ அவங்களுடைய உடல் அப்படிங்கிற விஷயமே வந்து ஆடையே இல்லாமல் முழுக்க வந்து ரோமங்களாலும் முடி அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கற்றை சடையால் வந்து கவர் ஆகிருக்கக்கூடிய ஒரு விஷயம். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், ஒரு ஆண் நினச்சான் அப்படின்னா கோவணம் கட்டி கொண்டோ இல்லை அதுவும் இல்லாமையோ ஒரு துறவி ஆகிடலாம். ஒரு பெண் அதுவும் ஆடையே இல்லாமல் முடியோட மட்டும் ஒரு ஊரில் நடந்து போகிறான் அப்படின்னா, அதுவும் அரசனுடைய மனைவியாக இருந்துருவ இல்லையா? அவங்க வந்து அவங்கள பொறுத்த அளவுக்கு அவங்களுடைய கணவர் யார் தான்? மல்லிகார்ஜுனர் தான். ஆனால் ஊர் உலகத்துக்கு அவள் வந்து ஒரு அரசி இல்லையா? அப்போ வெளியே வரப்போ எவ்வளோ இடைஞ்சல்களை வந்து அவங்க சந்திச்சிருப்பாங்க. அவங்க கையில் ஒரு சிவலிங்கம் இருக்கும், ஆத்மலிங்கம் மாதிரியான ஒரு சிவலிங்கம் இருக்கும். பசவர்லாம் இருக்கிறாரு. அந்த பீரியட் தான் வந்து பசவருடைய பீரியட். பசவர் தான் வந்து பார்த்திங்கன்னா வீரசைவத்தை தோற்றுவிச்சார். அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. யார்கிட்ட? மல்லிகார்ஜுனருடைய மனைவியாக தன்னை பாவிச்சுக்கக்கூடிய அக்க மகாதேவி கிட்டே கேட்குறாங்க. அவங்க எல்லாத்துக்கும் பதில் சொல்கிறாங்க. இந்த உடல் இதை ஏன் இப்படி இருக்கிற அப்படின்னு கேட்டால், இந்த உடலே அவனுக்கானது, உயிரும் அவனுக்கானது. நீங்கள் பார்க்குற கண்களுக்கு நான் ஆடை இல்லாமல் இருக்கிற மாதிரி என்னோட உடலை வந்து முடி கவர் பண்ணியிருக்க மாதிரி தெரியும். ஆனால் உண்மையில் பார்த்தோன்னா நான் திக்குகளை ஆடையாக அணிஞ்சிருக்கிறேன். எப்படி வந்து நம்ம இங்கே பிரம்மேந்திரர்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி என்னுடைய ட்ரெஸ் அப்படிங்கிறது நான் இந்த திக்குகள் 8 திசைகளும் என்னுடைய ஆடைகளாக தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உனக்கு மனப்பக்குவம் இல்லைன்ட்டாங்க. பசவர் நடுங்கிட்டார். இப்படி ஒரு பெண்ணால் எவ்வளோ போல்டாக ஒரு சபையில் பேசி முடிச்சு வர முடியுதுன்னா, அப்படிப்பட்ட ஒரு திருத்தலம் வந்து பார்த்திங்கன்னா மல்லிகார்ஜுனா. அங்கே போகிறப்ப இதெல்லாம் படிச்சுட்டு போனோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். மூச்சே நறுமணமானால் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கவிதைகளை தமிழில் கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் படித்து பார்த்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதை பாருங்கள், அந்த டைட்டிலே பாருங்கள், மூச்சே நறுமணமானால். செம்மையான ஒரு லிரிக். அதெல்லாம் படிச்சுட்டு நம்ம இப்போ மல்லிகார்ஜுனர் போகிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவருடைய வடிவத்தை பார்த்தாலே இப்போ எப்படி வந்து நம்ம திருவல்லிக்கேணியில் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் பெருமாளை மீசையோடு பார்க்க முடியும். மற்ற எங்கேயும் பெருமாளுக்கு மீசை இருக்காது. அதே மாதிரி சிவபெருமானுக்கு மீசை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஸ்தலம் வந்து மல்லிகார்ஜுனர். இப்போ ஆந்திரா கவர் பண்ணியாச்சு. அப்படியே அடுத்து வந்து பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம வந்து மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷில் 4 திருத்தலங்கள் இருக்குது. நீங்கள் எப்படினாலும் உங்களுடைய ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரியாக போகலாம். ஆனால் கண்டிப்பாக வந்து ஓங்காரேஸ்வரரும் நம்ம மகாகாலேஸ்வரரும் மீண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு விஷயங்களை கொடுக்கக்கூடிய நபர்கள். ஏன்னா படிக்கிறப்ப இருக்கக்கூடிய ஒரு அனுபவம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுடைய ஆன்மா சில நேரங்களில் இதை உணரும். அப்போ வந்து நமக்கு இது வந்து அப்படி தான் கால் ஆகும், நம்மளை அவர் கூப்பிட்றாரு அப்படிங்கிற விஷயம். எனக்கு நம்ம அந்த பாட்காஸ்ட்க்கு பேசக்கூடிய அந்த விஷயங்களில் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உஜ்ஜயின்கிற வார்த்தை வந்தது. நீங்கள் சொன்னதுலேருந்து எனக்குள்ளே எப்படி ஓடிட்டே இருக்கு அப்படின்னா, நாம் எப்போ போகிறோம், நாம் எப்போ மகாகாலேஸ்வரரை பார்க்க போகிறோம், அவருடைய அனுமதி நமக்கு எப்போ கிடைக்கும், இந்த எண்ணங்கள் தான். ஏன்னா சித்தம் அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, இந்த சித்தம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமான விஷயமா பேசுவோம். அதுதான் டேட்டா சோர்ஸ். நமக்கு இன்றைக்கி டேட்டா சோர்ஸ்லாம் பேசுகிறோம் இல்லையா, இந்த சித்தம் அப்படிங்கிறது வந்து நம்முடைய எல்லா பதிவுகளையும் வச்சுருக்குமா. அப்போ எல்லா பதிவுகள் அப்படிங்கிறப்ப இந்த சிவம் புண்ணியம் அப்படிங்கிற விஷயமும் சிவ வழிபாடு அப்படிங்கிற விஷயமும் இந்த பிறவியில் வரக்கூடிய விஷயமே கிடையாது. ஏற்கனவே நம்ம கர்மாவில், ஏற்கனவே நம்ம டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு பேட்டர்னை தான் நம்ம இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், ரீயக்கர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறப்ப இந்த சித்தத்தை அதனால தான் சிவன்பால் வைத்தாருக்கும் அடியேன்கிறார். சித்தத்தை சிவன்பால் வைத்தாருக்கும் அடியேன், எல்லாம் அவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே பயணிக்கக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்க்குறப்ப தான் இந்த ஜோதிர்லிங்கம் பார்க்குறோம். ஒரு நபர் கண்டிப்பாக 12 லிங்கங்கள் முடிக்கிறார் அப்படின்னா அவருக்குள்ள ஒரு பயங்கரமான ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஒரு கோயிலாக கவர் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து மகாராஷ்டிரா போகிறேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய 2 கோயில்களை மட்டும் கவர் பண்ணுறது, மத்திய பிரதேஷ் போகிறேன்னா அங்கே இருக்கக்கூடிய 2 கோயில் மட்டும், இப்படியே வந்து 12 கவர். ஏன்னா யாருமே வந்து 12 ஒரு சேர கவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. அங்கே போகக்கூடிய காலகட்டத்தில் பண்ணிக்கலாம். அப்புறம் குஜராத் பாருங்கள், சோம்நாதர் கோயிலெலாம் வந்து நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. லைக் வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற விஷயம் நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இன்றைக்கி வந்து பாரதத்தினுடைய வரலாறு அப்படிங்கிற விஷயத்தை எடுத்தோம் அப்படின்னா, நிறைய விஷயங்களில் நிறைய கூட்டங்கள் வர்றது போகிறது, இன்வேஷன்ஸ் எல்லாமே இருந்திருக்கு. அப்படி பார்க்குறப்ப 16 முறை ஒரு கோயில் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. லிட்ரலாக சொல்லணும்னா கொள்ளையடிக்கப்பட்டும் அதனுடைய தன்மை இன்றைக்கும் மாறாமல் இருக்குது அப்படின்னா, அதெல்லாம் வந்து ஜோதிர்லிங்கத்தினுடைய சிறப்பு. நமக்கு வந்து அடுத்து வந்து பார்த்தோம்னா நாகேஸ்வரர், அதே குஜராத்தில் இருக்கக்கூடிய, அதை பார்க்குறப்பையும் இன்னும் அந்த பிரமிப்பு கொடுத்துட்டே இருக்கும். ஏன்னா வந்து நாகங்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய குண்டலினி சக்தி. ஏன்னா அதனால தான் பாம்பாட்டி சித்தர் என்ன சொல்கிறாரு, நம்ம உடலில் இருக்கக்கூடிய பாம்பு தான் குண்டலினி அப்படிங்கிறார். நீங்கள் இன்றைக்கும் மெடிக்கல் டேர்ம் பாருங்கள், மெடிக்கல் சிம்பிள் பாருங்கள், 2 நாகம் சேர்ந்து நடுவில் இருக்கக்கூடிய அந்த இதுதான் நமக்கு வந்து சிம்பிளாகவே இருக்கும். இப்போ இதெல்லாம் காரண காரியம் இல்லாமல் பண்ணக்கூடிய விஷயங்கள் இல்லை. ஏன்னா பாம்பு அப்படிங்கிறது நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய ஆற்றல். அதனால தான் எல்லா இறைவனும் இறைவியும் அந்த பாம்பு அப்படிங்கிற விஷயத்தை வந்து எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து தொடர்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்குறோம். இன்னொன்று, நம்முடைய இனக்குழு வரலாற்றை எடுத்து பார்த்தோம்னா,
நாகர்கள் அப்படிங்கிற ஒரு வம்சம் இருந்ததாகவும் அதனுடைய வழி வந்தவர்கள் அப்படின்னு பார்க்குறோம். இந்த நாகர்களுக்கு எப்பயுமே என்ன இருக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மனிதர்கள் மாதிரியான அம்சத்தில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு 3 தலைகள் இருக்கிறது, 4 தலைகள் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயம் பார்க்குறோம். அந்த வழியில் பார்க்குறப்ப சிவபெருமானையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம், நாகர் இனத்தினுடைய தலைவன் இருக்கிறோம். ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. நாகர் இனத்தினுடைய தலைவனா எப்படி சிவபெருமான் இருந்திருக்கலாம். புரோட்டோஃபார்ம் ஆஃப் சிவா, நமக்கு சிந்து சமவெளியில் கிடைக்கக்கூடிய இந்த புரோட்டோஃபார்ம் ஆஃப் சிவா இருக்கு இல்லையா, பசுபதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த வார்த்தையே ரொம்ப முக்கியமான வார்த்தை, பசு பதி. இதை வந்து அடுத்து பேசுவோம். அதுக்கு முன்னாடி வரப்ப அந்த சிவானுடைய புரோட்டோஃபார்மே வந்து நாகருடைய வடிவம் அப்படின்னு சொல்லி நிறைய கட்டுரைகள் எல்லாமே வந்திருக்கு. முருகப்பெருமானே நாகர் இனத்தினுடைய வடிவம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவருக்கு எத்தனை தலைகள் இருக்கு, 6 தலைகள் இருக்கு. நார்மலா ஹியூமன்ஸ்க்கு இல்ல. அப்ப அவரும் எந்த கேட்டகரிக்குள்ள வராரு, நாகர் இனத்துல வராரு. அதனாலதான் நமக்கு குக்கே சுப்பிரமணியா கோயில் வருது. உங்களுக்கு வந்து அங்கதான் பாக்குறப்ப வந்து அங்க வந்து ராகுவும் கேதுவும் வழிபட்டது அப்படிங்கிறதுனால தான் இன்னமும் வந்து கேன்சர் இருக்கா, போங்க குக்கே சுப்பிரமணியா கோயில் போங்க, அது வந்து அந்த ஸ்டேஜஸை வந்து க்யூர் பண்ணி கொடுக்குறது நம்பிக்கை இருக்கு இல்லையா. அதெல்லாம் பார்க்குறப்ப வந்து அவரும் நாகர் இனத்தில் தான் வராரு. இப்போ அப்படியே வரோம் அப்படின்னா இந்த பசுபதி அப்படிங்கிற வார்த்தை வந்தோம் இல்லையா, சைவ சித்தாந்தத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பதி பசு பாசம். பதி பசு பாசம் அப்படிங்கிறது தான் முப்பெரும் உண்மைகள் அப்படின்னு சைவ சித்தாந்தம் சொல்லுது. பதின்னு எடுத்தீங்கன்னா இறைவன். இறைவன் யாரு, பதி, அவன் தான் தலைவன். பதினா தலைவன் அப்படின்னு அர்த்தம். நம்மை பதிய வைக்கக்கூடியவனும் அவன் தான் இல்லையா. அப்படி பார்க்குறப்ப பதியாக இருக்கிறான். பசு அப்படின்னா உயிர்கள், நாம் எல்லாரும். பக்ஷு அப்படிங்கிறது கட்டப்பட்டதுன்னு அர்த்தம். நம்ம எதனால் கட்டப்பட்டிருக்கோம், நம்ம கையில் எந்த ஒரு விலங்கும் இல்லையே அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் இல்லையா. நம்ம எதனால் கட்டப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஆணவம், கண்மம், மாயை, இந்த மலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 விஷயங்களால் கட்டப்பட்டிருக்கிறது தான் ஒரு ஆன்மா. ஆன்மா என்றைக்குமே சுதந்திரமாக இருக்காது. ஒன்று இந்த தலைகளோடு இணைஞ்சிருக்கும், இல்லையா இறைவனோட இணைஞ்சிருக்கும். சின்முத்திரை அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துப்போம். இந்த கட்டை விரலை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த கட்டை விரல் தான் வந்து பார்த்திங்கன்னா இறைவன். இந்த ஆட்காட்டி விரல் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ஆன்மா. கூட இருக்கக்கூடிய 3 வந்து பார்த்திங்கன்னா ஆணவம், கண்மம், மாயை. இப்போ இந்த விஷயங்கள்ல இருந்தெல்லாம் அதுலேயும் ரொம்ப அழகாக சொல்லணும்னா இது மாயைன்னு எடுத்துக்கணும். சுண்டு விரல் அப்படிங்கிறது மாயை, ஏன்னா அது தன்மையிலேருந்து சீக்கிரமாக வெளிவந்துட முடியும். கண்மங்கிறது வந்து வினை, கட்டப்பட்டது அப்படிங்கிறப்ப அதை நல்லா இறுக்கி கட்டி வச்சிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதை விட மாயை விட அடர்த்தியானது. அதை விட அடர்த்தியானது ஆணவம் தான். நம்ம நினைக்கிறோம் ஆணவம்னா வெறும் ஈகோ மட்டும் கிடையாது, அறிவை மறைக்கக்கூடிய எல்லாமே ஆணவம் தான். இந்த ஆணவம் என்ன பண்ணுவோம், அதனுடைய தன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தனுக்கு இருட்டாக இருக்குது, ஒரு ரூம் இருட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இருட்டு இருக்குங்கிறத இருட்டு காட்டும், சரியா. நம்ம புலக்கண்களுக்கு என்ன தெரியும், இருட்டாக இருக்குன்னு தெரியும். ஆனால் அறிவு இருட்டாக இருக்குங்கிறத அறிவு வெளிப்படுத்தாது. இந்த ஆணவம் நமக்குள்ளே இருக்குங்கிறதே தெரியாதுங்க. இப்போ இருட்டாக இருக்குது, அந்த இடத்த ஒளி ஏற்றணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், விளக்கேற்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்ப்போம். ஆனால் ஆணவம் இருக்கிறது தன்னையும் காட்டாது, அறிவை மறைச்சு தன்னை காட்டாத அக இருட்டு ஆணவம். புற இருட்டு தன்னோட டார்க்னஸை காமிச்சிடும், அக இருட்டு காட்டவே காட்டாது. அதனால தான் அதை பெரிய அந்த ஆணவம். இந்த 3ஐயும் விட்டு ஒரு ஆன்மா என்னைக்கு போய் இறைவனை அடையுதோ அதான் சின்முத்திரையினுடைய வடிவமாக வச்சாங்க. அதனால தான் தட்சிணாமூர்த்தி இந்த சின்முத்திரையோடு இருப்பார். இதுதான் விஷயமேனு வைங்களேன். இப்போ பதி பசு பாசம்ங்கிறது தலைகள், நம்ம தடை, இறைவனை அடைவதற்கான தடை. ஆணவம், கண்மம், மாயை தான் தடைகள். இப்போ நம்ம அந்த பாசம்ங்கிற சொல்ல எங்கே பார்த்துருப்போம், குளத்துல பாசம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இப்போ அந்த மாதிரியான விஷயம் தெளிவடைதல் அப்படிங்கிற விஷயத்த. இப்போ சிவா என்ன அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குஜராத்லாம் முடிச்சிட்டோம், இங்கே ஆந்திரா இந்த ஸ்டேட்ஸ்லாம் கவர் பண்ணிட்டோம்னா நம்ம காசி. நான் ஏன் குஜராத் முடிச்சுட்டு காசி போங்க அப்படின்னு சொல்கிறேன்னா, காசி வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்தலம், அது ஒரு முக்தி ஸ்தலமாக பார்க்கப்படுது. அப்போ அந்த 7 முக்கியமான ஸ்தலங்களில் அதுவும் ஒன்றா பார்க்கப்படுது. காசி வந்து லைஃப்பை பெரும்பாலும் மாற்றிடும். ஒரு தடவை நீங்கள் காசிக்கு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். என்னோடய லைஃப்லேயே நான் தடவை காசிக்கு போனப்போ நான் பண்ண எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் வந்து பார்க்குறப்ப இவ்வளோ தூரம் என்னை வந்து இறைவன் வந்து சொல்லுவாங்க இல்லையா, அந்த கருணையினால் நம்மளை அடுத்தடுத்த லெவல் கொண்டு போயிருக்கான் அப்படின்னு. அந்த மாதிரி வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் கொடுத்தது காசி, என்னுடைய பர்சனல் லைஃப்பில். அப்போ அந்த காசி அப்படிங்கிற விஷயத்த ஏன் அங்கே குஜராத் முடிச்சுட்டு போக சொல்கிறேன் அப்படின்னா, அதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, அங்கே வந்து சோமநாதர் இருக்கார், குஜராத்தில் நாகநாதர் இருக்கார். இந்த ரெண்டையும் கடந்து நம்ம அங்கே போகிறப்ப சந்திரனுடைய பரிபூர்ணமான அருளோடு நம்ம எங்கே போகிறோம், காசிக்கு போகிறோம். இந்த காசிக்கு போகக்கூடிய இடம், அந்த காசின்னு பற்றி பேசணும்னா அது ஒரு தனி பாட்காஸ்டே பேசலாம். அப்படி பார்க்குறப்ப அந்த காசி போகிறப்ப மரணத்தினுடைய உண்மையை புரிய வைக்கும். நீங்கள் கங்கா ஆராத்தி பார்த்துட்டே வாங்க. இந்த கங்கைங்கிற விஷயமே நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய பகீரதமான முயற்சி இருக்குது அப்படின்னா, இந்த பகீரதம் அப்படிங்கிற முயற்சி சொல்லுவோம், பகீரத பிரயத்தனம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மனுஷனால் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், தெய்வத்தாலேயே முடியாதுன்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கூட மனுஷன் சில சமயத்தில் என்ன பண்ணிட முடியும்,
சாதிக்க முடியும். அதை தான் வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, தெய்வத்தான் ஆகாதினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும் அப்படின்னு சொல்கிறாரா. இந்த இடத்துல எடுத்து பாருங்க, பூமிக்கு எப்படி கங்கை வந்தா? ஒரு விஷயத்தில் சிவபெருமானுடைய சடைமுடியிலிருந்து வந்தா அப்படின்ற விஷயம் பார்க்குறோம். அந்த சடைமுடிக்கு ஏறியதற்கு காரணமே பகீரதன் தான். அவனுடைய தலைமுறை முன்னோர்கள் யாரும் சாபமோஷனம் அடையாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு முறையான முக்தி கிடைக்கலங்கிறனால 12 ஆண்டுகள் தவம் பண்ணியிருக்கான் பகீரதன். கொஞ்சம் கொஞ்சம் 12 ஆண்டு தவம் பண்ணி உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்குறப்ப, கங்கை ஆகாய கங்கை பூமிக்கு வந்தால் மட்டும்தான் இவங்களுக்கு சாபமோஷனம் அப்படிங்கிறப்ப அவனுடைய அந்த முயற்சி தான் இன்னைக்கு பூமியில் கங்கை ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணம். அப்போ சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஆகாய கங்கை அப்படியே அந்த ஃபோர்ஸோடு இங்கே வந்துச்சு அப்படின்னா பூமி தாங்காது. அப்போ என்ன பண்ணணும், லைக் வந்து அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை குறைக்கணும். அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியை அப்படியே கைனெட்டிக் எனர்ஜியாக மாற்றி கொடுத்தா தான் சரியாக இருக்கும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறாரு, தன்னுடைய சடைமுடியில் இடம் கொடுத்து அதனுடைய கற்றை துளிகளை தான் நம்ம வந்து இங்கே கங்கையாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த கங்கையில் நீங்கள் கங்கா ஆராத்தி பார்க்குறப்ப ஒரு 3 விஷயம் தோணும். இப்போ மனிதன் முயற்சி பண்ணால் சரியான முயற்சியாக இருந்தது அப்படின்னா இறைவன் வழி கொடுப்பார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இறைவனால் முடியாத ஒரு விஷயம் உண்டுங்க. நான் அதை இந்த பாட்காஸ்ட்டில் ரொம்ப தைரியமாக சொல்ல முடியும். இறைவனால் முடியாத ஒரு விஷயம் உண்டு. என்ன அப்படின்னா, உங்களுக்கான முயற்சிக்கான பலனை கொடுக்காமல் இருக்க இறைவனால் முடியாது. உங்களுடைய கர்மாவில் நல்ல புண்ணியம் இருக்குன்னா அதை தடுக்கிறது இறைவனாலேயே முடியாது. என்னன்னாலும் பார்த்துக்கலாமே, உங்களுக்கு இப்போ கெட்டதுலேருந்து காப்பாற்ற இறைவனால முடியும், உங்களுக்கு வரக்கூடிய நல்லதை தடுக்கிறது இறைவனாலேயும் முடியாது. அப்போ நல்லது செய்யுங்க. அல்லது செய்தல் ஆற்றீராயினும் நல்லது செய்யுங்க நம்ம இலக்கியங்கள் அதனால தான் சொல்லி வைக்குது. அப்படி பார்க்குறப்ப இங்கே கங்கை அப்படிங்கிற விஷயத்தை அந்த சுற்றி வரப்பையே மரணம் அப்படிங்கிறது, டெத் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் எல்லாத்தையும் விட அல்டிமேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிய வைக்கும். அடுத்தடுத்து உடல்கள் வந்து தகனமாகிக்கிட்டே இருக்கிறப்ப பாருங்கள், அந்த ஹரிச்சந்திரா காட்டில் இருந்து மயானத்தில் இருந்து அப்படியே தவம் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, என்ன வாழ்க்கையில் என்னத்தை கொண்டு போக போகிறோம் எல்லாம் அவ்வளோதான். அது யாராக இருந்தாலும் சரி, குடிமகனாக இருந்தாலும் சரி, முடிமன்னனாக இருந்தாலும் சரி, கடைசியில் பிடி சாம்பல் தான் அப்படிங்கிற அந்த உண்மையை கொடுக்குறது அந்த மயானம். நீங்கள் ஒவ்வொரு மரண வீட்லேயும் ஒரு உண்மை புலப்பட்டுட்டே இருக்கும். நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தவங்க இன்றைக்கி இல்லையே அப்படிங்கிறது பெரிய உண்மைகளை கொண்டு வரும். புத்தர் எப்படி ஞானியானார்? மரணம் ஒரு விஷயத்தை பார்த்து தானே. அப்படி பார்க்குறப்ப வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடமா இருக்கிறது அந்த காசி. நிறைய மர்மங்கள் இருக்கக்கூடிய இடமும் காசி தான். இப்போ அந்த காசி போயிட்டு முன்னாடிலாம் திரும்பி வரமாட்டாங்க, ஏன்னா கடைசி காலத்தில் தான் பயணிக்கிறது. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய வசதிகள், யங்ஸ்டர்ஸே போக முடியுது, அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்குறப்ப காசி அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான ஸ்தலமாக பார்க்கப்படுது. அடுத்து நம்ம போகக்கூடியது கேதார்நாத், ரொம்ப முக்கியமான ஸ்தலம். இதில் எப்படின்னா, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சொக்கநாதருடைய சன்னதியில் நான் நின்று சாமி கும்பிட்றக்காக போயிட்டுருக்கேன். ஹிந்திக்காரர் ஒருத்தர் வந்து அந்த ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அந்த உள்ள என்ட்ரன்ஸ்லேருந்து என்கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வந்தாங்க. நானும் இந்த ஒவ்வொரு சிற்பங்களாக எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தேன். அது வந்து சுதை சிற்பங்கள் மாதிரி இருக்கும். லைக் 64 திருவிளையாடல்களையும் அங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். வரப்போ அவர் எங்கேருந்து வராரு அப்படின்னு கேட்குறப்ப ஹிமாச்சல் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு ஒரு விஷயம் சொன்னார், நீங்கள் அவசியம் வந்து கேதார்நாத் பார்க்கணும். எனக்கு நம்ம நிற்கிறது மதுரையில், பார்க்குறது யாரை பார்க்குறோம் அப்படின்னா சொக்கநாதரை பார்த்துட்ருக்குறோம். அப்போ அங்கே வரக்கூடிய வேர்டு என்ன வருது? கேதார்நாத் பாங்க, நீங்கள் அவசியம் பார்க்க வேண்டிய இடம் வந்து கேதார்நாத் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரியான சொற்கள் தான் வந்து இந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுத்துட்டே இருக்குது. அவர் என்ன சொல்கிறாரு, நீ இங்கே மட்டும் இல்லை, வா அங்கேயும் வந்து என்னை பாரு அப்படின்னு. இந்த பனிமுகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் யோசிச்சு பாருங்கள், உரைப்பணியில் எப்படி இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கும்? மனுஷன் நினச்சிருந்தா அமைச்சிருக்க முடியுமா? இப்போ இறைவன் தனக்குத்தானே ஆலயமாக இந்த 12 இடங்களையும் சூஸ் பண்ணியிருக்கிறார். நாங்கள் ரொம்ப பெருமையாக எங்கள் மதுரையில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இன்மையில் நன்மை தருவார் அப்படின்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே எப்படின்னா சிவன் தனக்குத்தானே வந்து பூஜை பண்ண ஒரு ஸ்தலம். ஏன்னா பாண்டிய மன்னர்கள் எல்லாருமே சிவபூஜை செய்கிறாங்க. அப்படிங்கிறப்ப பாண்டிய மன்னனாக வந்த சிவபெருமான் தனக்குத்தானே பூஜை செய்தது வந்து இன்மையில் நன்மை தருவார் அப்படிங்கிற கோயில் தான். அப்படி பார்க்குறப்ப அவர் இப்பிறவிலே நன்மை கொடுக்குறவர் அப்படின்னு பார்க்குறப்ப அதே மாதிரி சிவன் அவர் தீர்மானிச்ச இடம் இந்த 12 ஸ்தலங்கள். இந்த 12மே வந்து மனிதனுடைய ஆன்மா அப்படிங்கிற விஷயத்தை துலக்கம் செய்யக்கூடிய இடங்களாக இருக்குது. இப்போ ஒரு விளக்கு, சுடர் விளக்கு இருக்குது அப்படின்னா அது மங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்குன்னா நம்ம என்ன பண்ணுவோம், உடனே தூண்டி வச்சு அதை தூண்டி விட்டு எரிய வைப்போம் இல்லையா? அப்படி நம்முடைய ஆன்மாவை தூண்டக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 12 ஜோதிர்லிங்கங்களும். ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த பாட்காஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு முக்கியமான ரீசனே உஜ்ஜைன் வந்து என்ன கூப்பிட்ட மாதிரி ஒரு தருணத்தை ஃபீல் பண்ணனால தான். எந்த ஒரு திருத்தலங்களுமே வந்து நம்மளை ஒரு அவங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணும்பொழுது அதுக்கு பின்னாடி ஒரு காரணங்கள் இருக்கலாம். ஒருத்தரை வந்து உஜ்ஜைன் போகணும் அப்படின்னு தோணுது, உஜ்ஜைன் பற்றி தெரியாதவங்க, எனக்கு அப்படி ஒரு விஷயமே தெரியல
ஆனால் எனக்கு அங்கே போகணும்னு தோணுது அப்படிங்கும் பொழுது என்ன காரணங்களுக்காக இருக்கலாம்? அதுவும் ஸ்பெசிஃபிக்காக உஜ்ஜைனுடைய சிறப்பம்சங்கள் என்ன? உஜ்ஜைன் அப்படிங்கிறது 12 ஜோதிர்லிங்கம்ல இன்னும் சிறப்பான ஒரு நிலையில் இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன? இந்த உஜ்ஜைன் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல, இதை உச்சரிக்கிறப்பே நம்மையும் அறியாமல் ஒரு வைப்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு உடுக்கை ஒளியை எடுத்து அடிக்கிறப்ப என்ன ஒரு வைப் வருதோ, என்ன ஒரு சவுண்டு வருதோ, அந்த சவுண்டுக்கு ஈக்குவலாக இந்த சொல் இருக்குன்னா அது உஜ்ஜைன். அப்போ அந்த சொல்கிறப்பே ஒரு உற்சாகம் கிடைக்கும் நமக்கு. இந்த உஜ்ஜைன் வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயமே கிடையாது. நீங்கள் இப்போ இந்த உஜ்ஜைன் பற்றி நீங்கள் இன்றைக்கி பேசுகிறீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் இன்றைக்கி கொடுக்குறேன், இந்த பாட்காஸ்ட் பார்க்குறவங்களையும் சொல்கிறேன். நீங்கள் இந்த வார்த்தையை கேள்விப்படுறீங்க அப்படின்னாலே இந்த உலகம் உங்களை வேறு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த உஜ்ஜைன்லாம் வந்து பார்த்தவங்களை யோசிச்சு பாருங்களேன். இந்த உஜ்ஜைனுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் யாரெல்லாம் பெரிய நபர்களாக இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் செலிப்ரிட்டிஸாக இருக்கிறாங்களோ, அவங்களெல்லாம் ஈர்க்கக்கூடிய ஒரு தலம் வந்து உஜ்ஜைன். நீங்கள் இன்றைக்கி விராட் கோலி சொன்னதை பற்றி சொன்னீங்க இல்லையா? விராட் கோலி மட்டும் கிடையாது, அப்போ விக்ரமாதித்தனாக இருந்தாலும் அவனையே ஈர்த்து ஒரு அரசனை தன்னுடைய முழுமையும் சரணாகதி செய்ய வச்ச ஒரு ஸ்தலம்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜைன். யாரெல்லாம் ஆட்சியாளர்கள் இருக்கிறாங்களோ உஜ்ஜைன் போகாமல் இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா ஆட்சியாளர்களை ஃபுல்லாக ஒரு ஈர்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் வந்து உஜ்ஜைன். உஜ்ஜைனுக்கு வந்து என்னென்னா, நீ பொலிட்டிக்கலாக பெரிய ஆளாக இருக்கலாம், இல்லை எந்த துறையிலனாலும் நீ பெரிய ஆளாக இருக்கலாம். அது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம். அந்த இடம்ங்கிறது நான் தான் பெரிய ஆள், நான் தான் அல்டிமேட் அப்படிங்கிறத புரிய வைக்கிற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா உஜ்ஜைன். அதனால தான் பொலிட்டிக்கலாக நல்லா உயரணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே பயங்கரமாக போய் வழிபடக்கூடிய ஒரு இடம் பார்த்திங்கன்னா உஜ்ஜைன். உஜ்ஜைன் வந்து நிறைய கொடுக்குங்க வாழ்க்கையில். வந்து நமக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட உஜ்ஜைன் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய மாற்றம் கொடுக்கும். அப்போ அந்த மாற்றம், அப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு எண்ணம் என்னென்னா, அருள் கொடுக்குமா பொருள் கொடுக்குமா, இதுதான் நம்ம யோசிப்போம். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அருள்லாம் அந்த உலகத்தில் போய் பார்த்துக்கலாங்க. வள்ளுவர் சொல்கிற மாதிரி அருளிலாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருளிலாருக்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்ட்டாரு. அப்போ மெட்டீரியலிஸ்டிக்காக யோசிக்கிறப்ப இந்த உஜ்ஜைனுக்கு மட்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி உண்டு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு பொருளை ஃபஸ்ட்டு அள்ளி 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 கொடுக்கும். ஆனால் இறுதியில் அருள் தான் சிறந்ததுங்கிறத புரியவும் வச்சிடும். இந்த ரெண்டையுமே பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜைன். அங்கே இருக்கக்கூடிய மகா காளேஸ்வரர், அந்த வார்த்தை கவனிங்க. காலம் மட்டும்தான் யாருக்காகவுமே காத்திருக்காது. எங்கே நான் கோடி கோடியாக வச்சுருக்கிறேன், ஒரு நிமிஷம் என்னோடய வாழ்க்கையில் பின்ன இருக்கக்கூடிய நொடி என்னால் வாங்கிட முடியுமா? முடியாது. இன்றைக்கும் இந்த டைம் ட்ராவல், இந்த விஷயம் எல்லாமே வந்து ஒரு ஃபேண்டசி தான், ஒரு கதைகள் தான், கற்பனை தான். யாராலும் இன்ன வரைக்கும் என்ன பண்ண முடியல, நம்மளால் டைம் ட்ராவல் பண்ண முடியல. அப்படி இருக்கிறப்ப காலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அதனால தான் சொல்லுவாங்க ரொம்ப அழகா, நீ காலத்தை துப்பாக்கியால் சுட்டனா காலம் ஒன்றை வந்து பீரங்கியால் சுடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறியோ அந்த விஷயங்களை பற்றிலாம் பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா காலத்தை பற்றி பேசுவோம். அப்போ அந்த காலத்தை ஆளக்கூடிய ஈஸ்வரனாக மகா காளேஸ்வரனாக இருக்கிறான். அப்போ அவன் தான் கண்ட்ரோல் எல்லாமே. இப்போ நீ உலகத்தில் எந்த எண்டுலனாலும் இரு, எங்கேனாலும் இரு, நீ வந்து மனுஷனாக பிறந்திருக்கணும் தான் அவசியம் இல்லை. பல்வேறு உயிர்களில் என்ன உயிரானாலும் நீ பிறந்திருக்கலாம். மாணிக்கவாசகர் சொல்கிற மாதிரி புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் பல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லாய் நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்தலைத்தேன்ட்டார். சார்லஸ் டார்வின் பேசுகிறதுக்கெலாம் முன்னாடி நாம் வந்து பயோடைவர்சிட்டி பற்றி பேசிட்டோம். அப்படி இருக்கக்கூடிய விஷயத்தில் நீ என்ன பிறப்பாக இருந்தாலும் உன்னுடைய காலம் என்ன, நமக்கு ஏற்கனவே வந்து சிவதத்துவம் வித்யா தத்துவம்னு சொல்கிறப்ப வித்யா தத்துவத்தில் ஒரு தத்துவம் காலம். காலம் நியதி. இப்போ நம்ம இன்றைக்கி பேசுகிறோம், இந்த மணிக்கு ஆரம்பிச்சிருக்கிறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு கால தத்துவத்தில் நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பதிவாயிடுச்சு, முடிவாகப்பட்டது. இப்போ எப்படி ஒரு சிபியூவில் எல்லாம் ப்ராசஸ்டாக இருக்கோ அது மாதிரி எல்லாமே எங்கே சிப்பில் ப்ராசஸ்டாக இருக்குன்னா காலம்ங்கிற சிப்பில். அப்போ வந்து அது எப்படி நடக்கணும் அப்படிங்கிறது வந்து நியதி. என்ன வகையில் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீதி தத்துவம். இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பாட்காஸ்ட் இருக்கணும், இது மூலமாக மக்களுக்கு போகணுங்கிறது நியதி தத்துவத்தில் வரக்கூடியது. இப்போ காலம் பொறுத்து தான் நியதி தத்துவமே தீர்மானிக்கப்படுது. சிவபெருமான நமக்கு வந்து சும்மாலாம் வந்து ஆன்மாவை அனுப்பலை, நமக்கு வந்து பஞ்ச கஞ்சுகம்னு சொல்லக்கூடிய 5 ஆடைகளை கொடுத்து அனுப்பியிருக்காரு. நம்மளாம் சும்மா ஒன்றும் பறக்கலை, யாருமே வந்து வெறுங்கையோடு வரல. இந்த ஆன்மாவுக்கு வந்து அறியக்கூடிய ஆற்றல் எல்லாத்தையும் கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்காரு. ஞானேந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு. அப்படி கொடுத்து அனுப்புகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கால தத்துவம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் இந்தந்த காலகட்டத்தில் இதுதான் நடக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்கவுங்க பிறக்கிறப்பையே தீர்மானிக்கப்பட்ட ஒரு விஷயம். அப்படி பார்க்குறப்ப இந்த காலத்தை ஆளக்கூடிய ஒரு நிலை வேணும்ல. இப்போ வாழ்க்கையில் எல்லாமே விதி தான் அப்படின்னா அப்போ கடவுள் எதுக்கு?
எல்லாமே கட்டம் தான் அப்படின்னா கடவுள் இதுக்கு கண்டிப்பாக எல்லாருக்கும் அந்த கேள்வி வந்துடும் தானே. ஏன் வந்து நம்ம வந்து கோயில்களுக்கு போங்க அப்படின்னு சொல்கிறோம்னா, ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒரு தன்மை உண்டு. உங்களுடைய விதியை மாற்றணும் அப்படின்னா ஒவ்வொரு கோயில்களுக்கும் அதுக்குரிய தன்மை உண்டுங்கிறதுனால தான் மாற்ற சொல்லுவோம். விதி அப்படிங்கிற ஒரு விஷயமே இயங்க முடியாத ஒரு ஸ்தலம் இருக்குன்னா அது வந்து மகாகாலேஸ்வரர். கண்டிப்பாக அங்கே உள்ள நுழையிறப்பயே உங்கள் விதி வந்து முறிஞ்சிருங்க. ஓகே, நீங்கள் எப்படினாலும் இருக்கலாம். நம்ம ரொம்ப அடிப்படையாக சொல்கிறது மதி, கதி, விதி, திதின்னு பேசுவோம். நீங்கள் என்ன திதியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு சந்திரன் எங்கே பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது, சூரியன் லூமினஸ் பிளானட் சூரியன் எங்கே இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விதி அப்படிங்கிறது உங்களுடைய ராசி கட்டம். நாலுமே முறிஞ்சு போகக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்கன்னா மகாகாலேஸ்வரர் தான். மகாகாலேஸ்வரர் ஒருத்தங்க போகிறாங்க அப்படிங்கும் பொழுது அவங்க ஏன்னா நான் இப்போ சொன்னபோது திடீர்னு போகணும்னு தோன்றதுக்கான காரணங்கள் என்ன, அவங்களோட வாழ்க்கையில் ஏன் அவர் கூப்பிடுறாரு. ஒருத்தர் வாழ்க்கையில் ஒரு கஷ்டமான சூழ்நிலை வருது, ஏதோ ஒரு திருத்தலங்கள் நம்மளை கூப்பிடுது அப்படிங்கும் பொழுது, இப்போ எனக்கு வந்த கால் வந்து உஜ்ஜைன் கூப்பிட்ட மாதிரி இருந்தது அப்படின்னு நான் ஃபீல் பண்ணும் பொழுது என்ன காரணங்களுக்காக இது ஒருத்தங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்? பொதுவாகவே உஜ்ஜைன் பற்றி கேள்விப்படுறதோ பேசுகிறதோ ஒருத்தவங்களுக்குள்ள அந்த இன்டென்ஷன் வர்றதுக்கோ ஒரு 3 விதமான கர்மிக் ரீசன்ஸ் இருக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கர்மாவினுடைய பதிவுகள் எல்லாம் இதோட எராடிகேட் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா கனவுகள் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து நமக்கு வந்து பார்க்காத ஒரு விஷயத்தை பற்றியோ கேட்காத ஒரு விஷயத்தை பற்றியோ வராது. நம்ம சப்கான்சியஸில் என்ன இருக்கோ அதுதான் வெளிப்படும். அப்படி பார்க்குறப்ப இந்த ஒரு வார்த்தை, நான் இது வரைக்கும் உஜ்ஜைன்கிற வார்த்தையை நான் கேள்விப்பட்டதே இல்லைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் வருது அப்படின்னா உங்களுடைய கர்மா அன்னைக்கு என்ன ஆகுது, முழுவதுமாக எராடிகேட் ஆகுது. இன்னொரு விஷயம், நீங்கள் முன் ஜென்மத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சித்தம் அப்படிங்கிறது டேட்டா சோர்ஸ்ன்னு சொல்லியிருப்பேன். உங்களுடைய சித்தத்தில் ஏற்கனவே ப்ராசஸ் ஆன விஷயம் தான் இப்போ நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஏதோ ஒரு காலகட்டத்தில் அங்கே வந்து பயணிச்சிருக்கலாம், இல்லை அந்த கோயில்கள் பற்றியான விஷயங்களில் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கலாம். இந்த பிறவியில் ஆஸ் அ விக்னேஷாக உங்களுக்கு வந்து அதை பற்றி என்ன தெரியல, அந்த பதிவுகள் பற்றி தெரியல. பட் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிறவிகளில் அதை பற்றியான உங்களுக்கு டேட்டா சோர்ஸ் சித்தம் வந்து என்ன பண்ணி வச்சுருக்கோம், உள்ளே எடுத்து வச்சுருக்கோம். அப்போ அந்த டேட்டா சோர்ஸை இந்த கால தத்துவத்தில் இந்த நியதி தத்துவத்தில் இப்போ வெளியிடுது உங்களுக்கு. அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அங்கே போகணுங்கிற சிந்தனையை உந்துதலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் சிவன் மட்டும் பாருங்கள், அவர் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, அவர் வந்து என்ன அவர் நினைக்கணும் நம்மளை. அது திருவண்ணாமலையில் இருந்தாலும் சரி, மதுரையில் இருந்தாலும் சரி, கபாலியாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவங்க நினைக்கணும் நம்மளை. அப்படி நினைக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிந்தனை ஃபுல்லாக அங்கேயே இருக்கும். என்ன வேலை பாருங்கள், நீங்கள் என்ன வேலைனாலும் பாருங்கள், சிந்தனை உங்களுக்கு ஓடிட்டே இருக்கும். லைக் வந்து நம்ம லைஃப்பில் மெடிக்கலில் ஒரு ஐசியூவில் இருக்கக்கூடிய ஒரு டாக்டர், அவர் என்கிட்ட ஷேர் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு காசி போகணுன்னு ஒரு உந்துதல் கிடச்சிட்டே இருக்கு. அப்போ வந்து அந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன், ஆனால் எனக்கு அப்போவும் வந்து காசிக்கு போகணுங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருந்தது. இது எதனால் அப்படின்னு கேட்டார். ஒன்றுமே இல்லை, அந்த உந்துதல் வந்து நமக்கு கொடுத்துட்டே இருக்கும். அந்த பிரெயின் நமக்கு வந்து என்ன பண்ணிடுறோம், பிரெயினை விட ஆக்டிவாக இருக்கிற சித்தம்ங்கிறது. நம்ம இன்றைக்கி பிரெயினோட காம்ப்ளெக்ஸான விஷயம் இந்த சித்தம்ங்கிற விஷயம் நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியாது. ஏன்னா நியூரான்ஸே ரொம்ப கஷ்டமான விஷயம்னா நியூரான்ஸை விட ரொம்ப துல்லியமானது வந்து சித்தம்ங்கிற ஒரு விஷயம். அது எங்கே இருக்குன்னா நம்மளால் கேட்க முடியாது. மனசு எங்கே இருக்குது, இங்கே தொட்டு காமிக்கிறதெல்லாம் வேலையே ஆகாது. சித்தம்ங்கிறது நமக்குள்ளே இருக்கக்கூடிய டேட்டா சயின்ஸ். அந்த டேட்டா சயின்ஸில் உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிருக்கு. அதனால தான் இந்த கால் அப்படிங்கிற விஷயம். உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றம் நடக்க போகுது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போதுன்னா கூப்பிடுவேன். இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தான் எல்லா பர்சனாலிட்டிஸையுமே இழுக்காத ஒரு இடமாவே அது இல்லை. எல்லாரும் போயிட்டு வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த டாப் செலிபிரிட்டிஸ் எல்லாரும் கண்டிப்பாக போகக்கூடிய ஆலயம் பார்த்தீங்கன்னா அதுதான். இப்போ சாமானிய மக்களும் போகிறாங்களே, நீங்கள் கேட்கலாம். இப்போ அடுத்த விஷயமே அப்படி தான் வரும். லைக் வந்து செலிபிரிட்டிஸ் மட்டும்தான் போகிறாங்களா, அவங்களுடைய லைஃப் மட்டும்தான் சேஞ்ச் ஆகுதா, எவ்வளோ பேர் சாமானிய மக்கள் போகிறாங்களே அப்படின்னா அவர்களுக்கு ஏற்ற தன்மையில் அவங்கவுங்களுக்கான கர்ம வினைகள் அடிப்படையில் கண்டிப்பாக மாற்றம் நடந்திருக்கும். நீங்கள் ஒரு தடவை மகாகாலேஸ்வரர்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா அது வந்து ஈர்த்துக்கிட்டே இருக்கும். நமக்கு திருவண்ணாமலையே நிறைய பேர் சொல்லுவாங்க அது ஒரு காந்தமலை. இப்போ அப்படிதான் தோணுது. திருவண்ணாமலை திடீர்னு திருவண்ணாமலை போகணும் அப்படின்னு தோணுச்சுன்னா முன்னாடி ஒரு பஸ் போகும், திருவண்ணாமலைன்னு இருக்கும். நான் எவ்ரி டைம் வந்து என் ஒய்ஃப்ட்ட சொல்றது என்னன்னா, முன்னாடி திருவண்ணாமலைங்கிற பஸ் பார்த்தோம்னா அடிக்கடி நம்ம பார்ப்போம். ஈரோடு சரௌண்டிங்கில் பெருசாக அந்த மாதிரி பஸ் பார்க்க போனால் அண்ணாமலையார் கூப்பிடுறாரு அப்படின்னு நம்ம போயிட்டு. ஆமாம், ஏன்னா வந்துட்டு அவர் சிவனுக்கு மட்டும் அந்த ஒரு இது உண்டு. ஏன்னா சிவன் வழிபாடு அப்படிங்கிறதே அவர் நினச்சாதான் முடியும். அந்த வார்த்தையே உச்சரிக்க முடியும், அவருடைய நாமத்தையே சொல்ல முடியும், பஞ்சாட்சரம் சொல்ல முடியும் அப்படின்னா அவர் நினைக்கணும் நமக்கு. அப்படி பார்க்குறப்பெல்லாம் வந்து பார்க்குறீங்கன்னா இந்த மகாகாலேஸ்வரர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுடைய கர்மாவையும் மாற்றுறாரு. ஏன்னா ரொம்ப முக்கியமான இடம். இந்த காலம் ஆக்டிவேட் ஆகாத ஒரே இடம் இதுதான். நம்ம சொல்கிறோம்ல, காலம்தான் இவ்வளோ விஷயத்தையும் நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கேன். காலத்தால் ஆறாத காயங்கள் இல்லை, காலத்தால் கிடைக்காத நீதிகள் இல்லை.
காலதாமதம் அப்படிங்கிற வார்த்தையாக வந்தாலும் காலம் கண்டிப்பாக நீதி கொடுக்கும். நம்ம கண்ணு முன்னாடியே நம்மளை இழிவாக பேசினவங்க எல்லாம் நம்மக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குற அளவுக்கு காலம் மாத்திர இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் காலம் வேலை செய்யாத ஒரே இடம் மகாகாலேஸ்வரர் மட்டும்தான். அங்கே இருக்கக்கூடிய அமைப்புகள் அப்படி. ஏன்னா அங்கே காலகாலனாக இருக்கிறான், காலத்துக்கு காலனாக இருக்கிறான். என்னடா நீ வந்து எண்டுன்னு சொல்கிற, நீ வந்து காலம்னு சொல்கிற, அதையே முறியடிக்கக்கூடிய காலம் தான் நான் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் அந்த விஷயமே. அப்போ காலகாலனாக இருக்கிறான் அப்படிங்கிறப்ப நமக்கு தான் வந்து நாள், கிழமை, கால நேரம் எல்லாம் நம்மளுடைய கால நேரங்கள் எல்லாமே தேவர்களோட எல்லாமே மாறும். இப்போ ஒரு சில பேர் வந்து இந்த கோயிலுக்கு போனேன் அடுத்த நாளே நல்லது நடக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நமக்கு இருக்கக்கூடிய அவங்க தேவர்களுக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வருடம் கணக்கு. அப்படிங்கிறப்ப அந்த ப்ராசஸிங் டைம்லாம் லேட் ஆகும் இல்லையா, அதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த காலத்தையே மாற்றி அமைக்குது. இப்போ ஒவ்வொரு கோயில்களுக்கு போகிறப்பையும் இந்த பீரியட் ஆஃப் டைமில் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஒரு 3 மாதமாவது டைம் எடுக்கும்னு வைங்களேன். நீங்கள் உஜ்ஜைன் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த நிமிஷமே உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் மாறுது, நொடியில் மாற்றக்கூடிய ஒரு இது. ஏன்னா அங்கே காலம் செயல்படலை அப்படிங்கிற விஷயத்த பார்க்குறோம். கண்டிப்பாக உஜ்ஜைனை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உஜ்ஜைனில் நடக்கக்கூடிய இந்த பஸ்பாரத்தை பற்றி பேசியே ஆகணும். என்னென்ன ஆர்த்திகள் உஜ்ஜைனில் நடக்குது அண்ட் அதுலேயும் அந்த குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த பஸ்பாரதி, அதாவது சாம்பலினால் செய்யக்கூடிய ஆரத்தி, அதை பற்றி சொல்லலாம். உஜ்ஜைன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுறது இந்த பஸ்ம ஆரத்தி தான். இந்த பஸ்பம் அப்படிங்கிற வார்த்தை சாம்பல் அப்படிங்கிற விஷயத்தை குறிக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெருப்புக்குன்னு ஒரு தன்மை இருக்கு இல்லையா, கடைசியில் யாராக இருந்தாலும் கடைசியில் நீ வந்து பிடி சாம்பல் தான் அப்படிங்கிற விஷயம். இதைத்தான் சிவம் உணர்த்துது. நீங்கள் அவரை பாருங்கள், முழு வெண் மேனியராக இருக்கிறார். சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன் அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடுறார். சுடலை பொடிங்கிறது சாம்பல் தானே. அப்போ வரக்கூடியதில் எல்லாம் எதுங்க மிச்சமாகும்? கண்ணதாசன் ரொம்ப அழகாக ஒரு இடத்துல பேசியிருப்பாரு, சன்னியாசி பையிலும் சாவுண்ட மெய்யிலும் சாம்பல் தான் மிச்சமாகும்னு எழுதியிருப்பாரு. ஓகே, சன்னியாசியோட பையில் என்ன இருக்க போகுது, அவன்கிட்ட சாம்பல் தான் இருக்கும். சாவுண்ட மெய்யிலும் சாம்பல் தான் மிச்சமாகும்னு எழுதியிருப்பாரு. அப்படி பார்க்குறப்ப இந்த உடல் அப்படிங்கிறது தான் நமக்கு எல்லாம் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னேன் இல்லையா. கடைசியில் ஒடுங்கக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பேன். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதைக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது இருக்கும். அவங்கெல்லாம் எப்படி புதைக்கிறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கீனாக அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா, அந்த புதைக்கக்கூடிய வழக்கம் பெரும்பாலும் சைவர்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. புதைச்சாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்த நாள், 2ஆம் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, புதைச்ச அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா லிங்கம் வச்சு வழிபடுறாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டில் நீங்கள் ரொம்ப அழகாக நோட் பண்ணலாம். ஒவ்வொரு திசைக்கும் ஒரு லிங்கம் வச்சு, நடுவில் ஒரு லிங்கம் வச்சு, பஞ்சலிங்கமாக வச்சு, நந்தி வச்சு, அங்கே நந்திக்கும் அந்த இதுக்கும் வந்து அபிஷேகங்கள் பண்ணுவாங்க. எந்த மூலையில் இருக்கக்கூடிய சிவனுக்கு மட்டும் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க அப்படின்னா, நமக்கு நெருப்பு அப்படிங்கிற நிலையில் இருக்கக்கூடிய சிவனுக்கு மட்டும் அபிஷேகம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் நோட் பண்ணால் தெரியும். மற்ற எல்லா லிங்கத்துக்கும் அபிஷேகம் நடக்கும் அடுத்த நாள். அதாவது இறந்திருக்கக்கூடிய உடல் அப்படிங்கிறது உள்ளே இருக்கும், மேலே இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு அபிஷேகம் நடக்கும். நந்திக்கும் பண்ணுவாங்க, சாம்பல் போடுவாங்க. இப்போ ரெண்டுமே வந்து எங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசியில் சிவத்தோட தான் ஐக்கியமாகுது. அது எரிச்சாலும் சரி, புதைச்சாலும் சரி, கடைசியில் ஒடுங்கக்கூடிய இடம்ங்கிறது சிவம்ங்கிற நிலை தான். இப்போ இந்த சிவம்ங்கிற நிலைக்கு அதை வந்து உணர்த்தக்கூடிய இடம்ங்கிறது நமக்கு மகாகாலேஸ்வரர். ஏன்னா அங்கே நடக்கக்கூடிய விதவிதமான ஆராத்திகள் உண்டு. ஏன்னா சிவபெருமான் எப்பயுமே எப்படி அப்படின்னா அவர் வந்து அபிஷேக பிரியர் வேற. நமக்கு வந்து பெருமாள் வந்து அலங்கார பிரியர். திருமாலுக்கு வந்து நல்ல மாலை, அதுக்கப்புறம் பட்டு பீடாமரம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து பண்ணுவோம். ஆனால் சிவபெருமான் ரொம்ப எளிமையாக ட்ரெஸ்ஸிங்லலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவருக்கு வந்து என்னதான் திக்குகளே ஆடை அப்படிங்கிறப்ப அதெல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்க்குறோம். ஆனால் இவருக்கு அந்த ஆரத்தி அப்படிங்கிறது நம்மளுடைய நன்மைக்காக செய்யணும். நாம சிவனை பார்க்கறதுக்காக நம்ம பண்ணுறோமே தவிர அவர் கேட்கல. கண்டிப்பாக அப்படி பார்க்குறப்ப நாம கண்குளிர பார்க்கறதுக்காக நடக்கக்கூடிய ஆரத்திகளில் ரொம்ப முக்கியமான இந்த பஸ்ம ஆரத்தி சாம்பல் வச்சே பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்துலலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனிதனுடைய உடல்ல இருந்து மிச்சமாகிற அந்த சாம்பலை வச்சே வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி அது வந்து ப்ராசஸ் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அகில், சந்தனம், இந்த மாதிரி அங்கே கிடைக்கக்கூடிய குறிப்பிட்ட மரங்களுடையது அதை வந்து எரித்து அதுக்காகவே எரியூட்டப்பட்டு அதை சாம்பலாக்கி அந்த பஸ்ப ஆராத்தி அப்படிங்கிறது. யாரெல்லாம் வாழ்க்கையில் இந்த பஸ்ப ஆராத்தியை வந்து பார்க்குறாங்களோ அவங்க வாழ்க்கையில் மரண பயம் அப்படிங்கிறது நீங்குவான். மொதல் விஷயம், மரணத்தை நினச்சி தான் மனுஷனுக்கு ஒரு பயமே இருக்குது. கொரோனா டைமில் யோசிச்சு பாருங்கள், எல்லாருக்கும் வந்து வீட்டுக்குள்ளே உட்கார வச்சது எது? மரண பயம்தான். கண்ணுக்கு முன்னாடி நேற்று இருந்தவங்க இன்னைக்கு இல்லைங்கிற அந்த பயம் மட்டும்தான் கொரோனா மேலேயே பயத்தை கொண்டு வந்துச்சு. அந்த கொரோனாக்கு அப்புறம் கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாகிருக்கு. நான் இந்த பாட்காஸ்ட்டில் சொல்கிறத பற்றி நான் பெருசாக இதாக நினைக்கல. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், கொரோனாக்கு அப்புறம் பக்தியும் பெருகிருச்சு. கண்டிப்பாக. அப்போ என்னன்னா மனுஷன் என்ன புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னா,
சாவு ஒன்று தான் கடைசியில் வந்து நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்க போது. இந்த ஆன்மாவுக்கும் இதுக்கும் அது வந்து ஒரு முடிவு. நீங்கள் நினச்சாலும் தடுக்க முடியாது, நான் நினச்சாலும் தடுக்க முடியாது, யார் நினச்சாலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரியாலிட்டியை புரிய வைக்கிற இடம் அந்த பஸ்பாரத். ஏற்கனவே காசியில் அந்த உடல்கள் வந்து எரியூட்டப்படுறத சொல்கிற மாதிரி அங்கே மாதிரி தான் இங்கேயுமே. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த சாம்பலை எடுத்துக்கிறப்ப ஊழி காலம்னு ஒரு விஷயம் சொல்லுவோம் சிவபெருமான் பொறுத்த அளவுக்கு. அவர் என்ன பண்ணுவாராம், இந்த உலகத்தை எல்லாத்தையுமே வந்து அழித்து ஒழித்து கடைசியில் வந்து எரித்து, திரிபுரங்களை எரித்த மாதிரி எரித்து, அதனை கடைசியில் இருக்கக்கூடிய சாம்பலையும் தன்னுடைய மேனி எங்கும் பூசிக்கொள்வார் அப்படின்னு ஒரு மரபு இருக்குது. அப்போ கடைசியில் என்ன இருக்கும்? அவன் கிரியேட் பண்ண வேர்ல்டு எல்லாமே உள்ளே போயிடுச்சு. அண்ட சராசரங்கள் எத்தனை உலகங்கள் இருக்குன்னு சொல்கிறோமோ எல்லாமே சாம்பல் ஆயிடுச்சு. கடைசியில் என்ன பண்ணுறாரு, அதையும் எடுத்து பூசிக்கிறாரு. அப்போ யார் மட்டும் நிற்பா? சிவம் மட்டும் நிற்கும். இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து சிவம் மட்டும் நிற்கிறத வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, பொட்டன்ஷியல் எனர்ஜி மட்டும் நிற்கும், ஆற்றல் மட்டும் நிற்கும். அப்படியான ஒரு ஸ்டேஜை நம்ம வாழ்க்கையில் கண்ணார பார்க்க முடியும் அப்படின்னா மகாகாளேஸ்வரர் தான். ஏன்னா நம்ம ஊழி காலத்தில் எப்படி இருக்க போறாரு சிவபெருமான் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அவர் என்ன நிலையில் இருப்பார், ஏன்னா நம்மளாம் இருக்க மாட்டோம்ல, எந்த உயிரும் இருக்காது. அப்படிங்கிறப்ப கிரியேச்சர்ஸே இருக்காத ஒரு விஷயம் அதை கண்கூடா வந்து நம்ம உடலோட இந்த கண்களால் பார்க்க முடியுது அப்படின்னா பஸ்மாரத்தில் பார்க்க முடியும். ஸோ இந்த 12 ஜோதிர்லிங்கம்ல சவுத் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய ஒரே இடம் வந்து இதுதான். இதுக்கான காரணம் அதாவது உஜ்ஜைன் அப்படின்னு நினச்சாலே நமக்கு வந்து சிப்ரா நதிக்கரையில் தான் இந்த ஸ்தலம் வந்து அமைஞ்சிருக்கும். மத்திய பிரதேசத்தில் பார்க்குறப்ப அந்த மத்திய பிரதேசங்கிறதே நமக்கு வந்து இந்தியாவுடைய மத்தியில் இருக்கிறதுனால தான் அந்த இதை வைக்கிறோம். அப்படி பார்க்குறப்ப ரொம்ப முக்கியமாக 12 ஜோதிர்லிங்கங்களை தெற்கு நோக்கி ஏன் இருக்கிறாரு அப்படின்னா, தெற்கு அப்படிங்கிறத நம்ம பொதுவாகவே எதுக்கு எடுத்துப்போம் அப்படின்னா அழிவினுடைய திசை அப்படின்னு எடுத்துப்போம். இன்னொன்று வந்து யமனுக்குரிய திசையாக நம்ம நினைக்கிறது தெற்கு தான். இன்னைக்கும் பாருங்கள், ஊர்களில் வந்து தெற்கு திசை நோக்கி தான் சுடுகாடு இருக்கும். அது சுடுகாடாக இருந்தாலும் சரி, இடுகாடாக இருந்தாலும் சரி, தெற்கு திசை நோக்கி தான் இருக்கும். அதே மாதிரி விளக்கு ஏற்றும் போது தெற்கு நோக்கி ஏற்றக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து யமனுக்குரிய திசை அப்படிங்கிறனால ஏற்றக்கூடாதுன்னு ஒரு சில நாட்களில் மட்டும்தான் ஏற்றணும்னு சொல்லுவாங்க. இந்த லிங்கம் பொறுத்தளவு எப்படின்னா, அவர் வந்து மகா காளேஸ்வரர் இல்லையா, காலனுக்கே காலநாதனாக இருக்கிறனால அப்போ வந்து அவருடைய வடிவமே வந்து அங்கே எப்படி இருக்குது அப்படின்னா ஓங்கார வடிவமாக இருக்கிறார். அப்போ என்ன பண்ணுறாரு, அப்போ தெற்கு நோக்கி இருக்கிறார், கிட்டத்தட்ட தட்சிணாமூர்த்தி மாதிரி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மலமாயங்களிலிருந்து விடுபட்டு இந்த ஆன்மா விடுதலை பெறக்கூடிய ஒரு இடம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக தெற்கு நோக்கி இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்குறோம். வேறு எந்த ஒரு பக்கமுமே அவர் என்ன பண்ணிடல, சவுத்து வந்து ஃபேஸ் பண்ணி அவர் கிடையவே கிடையாது. இந்த ஸ்தலத்தினுடைய மிகச்சிறப்பே அது ஒன்று தான். அது பாருங்கள், இந்த சுயம்பா ஒரு வந்து லிங்கம் உருவாகுது, அதுவும் தெற்கு நோக்கி இருக்குது அப்படிங்கிறப்ப அதனுடைய தன்மையை நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அடுத்து இந்த உஜ்ஜைன் மகாகாளேஸ்வரர் கோயிலோட அமைப்பு பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும். ஸோ அந்த 3 அடுக்கு அமைப்பு வந்து இருக்குது. இல்லை, ரொம்ப முக்கியமான அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா மகாகாளேஸ்வரர் இருப்பார், நடுப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஓங்காரேஸ்வரர் இருப்பார், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நாகநாதராக நாகசந்தீஸ்வரர் வந்து இருப்பார். இந்த 3 விஷயத்தை எதுக்காக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம் காலம் அப்படிங்கிற விஷயத்தை கைக்குள்ளே கொண்டு வரணும். நம்ம காலத்தை மாற்றி அமைக்கணும், விதியை மாற்றி அமைக்கணும். எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது அடிநாதம், பேஸே அதுதான். அப்போ அது வந்து காலம்ங்கிறது தான் எல்லாத்துக்கும் பேஸுங்கிறதுனால அவர் கீழே நிற்கிறார் மகாகாளேஸ்வரரா. அதுக்கப்புறம் இந்த உலகம் அப்படிங்கிறது எங்கேருந்து உருவாச்சு அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து சவுண்ட் தியரி அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒளி வெடிப்பு கொள்கை, பெருவெடிப்பு கொள்கை, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அப்படி வர்றப்ப சவுண்டில் இருந்து தான் எல்லாமே வந்து நாதத்திலிருந்து தான் உலகமே வந்து தொடங்குது. அப்படிங்கிறனால ஓங்காரேஸ்வரர் நடுவில் நிற்பார். ஏன்னா ஓம்ங்கிற பிரணவ நாதத்திலிருந்து வந்தனால அவர் நடுவில் நிற்பார். அவருக்கு மேலே இருக்கிறார் இல்லையா, அவர் நாகசந்தீஸ்வரர். அவர் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து நாகங்கள்ங்கிறது நம்மளுடைய குண்டலினி. அப்போ அடியில் இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய குண்டலினி சக்தியை நம்ம வந்து உச்சிக்கு கொண்டு போகிற நிலை தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லா யோகங்களும் சொல்லக்கூடிய விஷயம். யோகம் அப்படின்னாலே அதானே, யோகா அதனுடைய பேசிக்கே தானே. அப்படி பார்க்குறப்ப அதனுடைய தாத்பரியத்தினால தான் அவர் மேலே நிற்கிறார். நாகத்தை ஏன் மேலே உச்சியில் வச்சுருக்கிறாங்க அப்படின்னா, நாகசந்தீஸ்வரர் ஏன் வச்சுருக்காங்க அப்படின்னா இதுதான் விஷயமே. அடிப்படையில் மனுஷன் காலத்தை காலம்தான் எல்லாத்தையும் நிர்ணயிக்குங்கிறத கற்றுக்கணும். இந்த உலகம் அப்படிங்கிறதே வந்து ஓங்காரத்தினுடைய வடிவங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டு இந்த ஓம்ங்கிற பிரணவத்தை அவன் உச்சரித்து அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய குண்டலினியை இயக்கணும் அப்படிங்கிற ஒரு அருமையான தத்துவத்தை தான் இந்த 3 படிநிலைகள் நமக்கு சொல்லுது. இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மேலே இருக்கக்கூடிய நாகசந்தீஸ்வரரை நீங்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தான் பார்க்க முடியும். அந்த கதவு வந்து ஒரு தடவை தான் திறக்கும். என்னைக்கு அப்படின்னா நாகபஞ்சமி அன்னைக்கு. யாருக்கெல்லாம் ராகு கேது தோஷம்
அதுக்கப்புறம் அந்த காலசர்ப்ப தோஷம்லாம் கடுமையான தோஷமாக சொல்லப்படுது. அந்த மாதிரியான விஷயம் இருக்குது. அப்படிலாம் சொல்கிறவங்கெல்லாம் கண்டிப்பாக போங்க. பொதுவாக நீங்கள் போன உடனே உங்கள் விதி மாறிடும். நீங்கள் அதுவும் குறிப்பாக வந்து நாகசந்தீஸ்வரரை பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான தோஷங்கள் எல்லாமே விலகிடும். அப்படியான ஒரு ஸ்தலம் வந்து பார்த்திங்கன்னா மகாகாலேஸ்வரோட இப்போ மகாகாலேஸ்வரர் போகிறாங்க அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே இருக்கக்கூடிய கால் பைரவ் கோயில்னு ஒன்று இருக்குது. அதோடைய சிறப்பம்சமாக பார்க்குறது வந்து காலபைரவருக்கு மது வந்து ஆஃபரிங்காக நம்ம வந்து அவருக்கு இதாக கொடுக்கறத வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த மாதிரி வேறு என்னென்ன சன்னதிகள் வந்து நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது? ரொம்ப முக்கியமாக இருக்கிறது வந்து இப்போ நீங்கள் பைரவர் பற்றி கேட்டனால முதல் பைரவர் முடிச்சிடறேன். எல்லா பக்கமுமே பைரவர் தான் வந்து காவலுக்குரிய விஷயமா பார்க்குறோம். காசி நகரன்றைய காவலரும் பார்க்குறோம். இங்கே வந்து இருக்கக்கூடிய பைரவருக்கு வந்து மது படைக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப நாட்களாக இருந்திருக்கு. ஏன்னா வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி புரோட்டோஃபார்ம் ஆஃப் சிவா தான் பைரவர். அப்போ வந்து மனுஷன் தனக்கு என்னென்னலாம் பிடிச்சதோ அது எல்லாத்தையுமே ஆண்டவனுக்கு கொடுத்தான். கண்ணப்பன் அப்படி தானே மாமிசத்தை கொடுத்தான். அது மாதிரியான விஷயந்தான். அப்படி பார்க்குறப்ப தனக்கு பிடித்திருக்கக்கூடிய விஷயத்த கொடுக்குறது அப்படிங்கிறது தங்கிட்ட இருக்கிற உயரிய பொருளாக நினச்சதை வந்து அவன் கொடுத்தான். இன்னொன்று இதில் நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா என்னுடைய சின்ன சிற்றறிவு கேட்டினது என்னென்னா போதை அப்படிங்கிற விஷயம் தான் இந்த மது இல்லையா. இப்போ இந்த மதுங்கிற விஷயம் வந்து நம்ம வந்து மயக்கக்கூடியது அப்படின்னு நினைக்கிறோம். இந்த காலமே இங்கே மயங்கி கிடக்கு, காலமே இங்கே இந்த கோயிலில் மயங்கி கிடக்கு அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அதை வந்து மயக்க நிலையில் இருக்கிறத உணர்த்தக்கூடிய வடிவம் தான் இந்த மது அப்படின்னு நினைக்கிறேன். உங்களை எல்லாத்தையும் மயக்கக்கூடிய ஆளும் அவர் தான். அப்படிங்கிறப்ப அந்த மது வந்து அவருக்கு வந்து இன்னும் வந்து எப்படி சொல்லலாம், இன்னும் அந்த தன்மையை ஈர்த்து கொடுக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது. அதில் நிறைய விவாதங்கள் வந்து இந்த இதுக்குள்ளே உண்டு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மது படைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிற ஆட்களும் உண்டு. இல்லை இன்னும் வரைக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் கொண்டு போகிறப்பயே அந்த வந்து உதட்டுக்கிட்ட கொண்டு போனோம்னா அதை உறிஞ்சிக்கக்கூடிய தன்மையில் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மைங்கிறத நம்ம போய் பார்த்தா தான் தெரியும் யார் அப்படிங்கிற விஷயமா இருக்கட்டும். இந்த அதுவும் குறிப்பாக இந்த பைரவருக்கு மது கொடுக்குறதுங்கிறது நம்ம போய் அங்கே என்ன நடக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டா தான் நமக்கு வந்து தெரியும். அதில் நிறைய விவாத கருத்துக்கள் உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் பைரவர் அங்கே ஏன் வந்து இவ்வளோ சிறப்பாக பேசப்படுறாரு அப்படின்னு பார்க்குறப்ப என்றைக்குமே ஒரு கோவிலில் சிவன் கோயிலாக இருந்ததுன்னா அது கடைசி சாவி யார்கிட்ட வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைரவர்கிட்ட தான் வரும். அப்போ வந்து எல்லாத்துக்கும் கணக்கு வழக்கு அப்படிங்கிற விஷயங்களுக்காக இருக்கட்டும், சிவன் அப்படிங்கிற தன்மையை பைரவ ரூபம் தான் வந்து இன்னும் அழகாக வெளிப்படுத்தும். ஏன்னா நமக்கு பைரவருக்கு தான் கால பைரவருங்கிற வார்த்தையை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அப்போ அதே விஷயம் தான் இங்கே காலகாலம் அப்படிங்கிறப்ப பைரவருக்கு இவ்வளோ ஒரு சிறப்பை கொடுக்குறோம். அதே மாதிரி பாங்கு சிவபெருமானுக்கு நம்ம சிவனை வந்து நிறைய பேர் வந்து நிறைய பாடல்களே இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பாங்கு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உள்ள கொடுக்குறாங்க. சிவபானம் அந்த வார்த்தையே வந்து மாறிடுச்சு இல்லையா. இப்போ கஞ்சா செடியை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து இன்றைக்கி நேற்று தான் பேசுகிறாங்கலாம் கிடையாது. சித்தர்கள் காலகட்டத்தில் இருந்தே கஞ்சா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இது போதை அப்படிங்கிற வஸ்துக்களில் ஒரு போதை தரக்கூடிய ஒரு வஸ்து. அப்படி பார்க்குறப்ப இன்றைக்கி வந்து கஞ்சா அப்படிங்கிறத நம்ம என்ன நிலையில் இருக்கிறோமோ அதை அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதான் கஞ்சாவினுடைய செயல்பாடு அப்படின்னு பார்க்குறோம். கிட்டத்தட்ட நீங்கள் இப்போ என்ன யோசிக்கிறீங்களோ அதை தான் இன்ட்டு 100 மாற்றி கொடுக்கும். கண்டிப்பாக அப்படி பார்க்குறப்ப இந்த கஞ்சாவை வந்து சித்தர்கள் எப்படி பயன்படுத்தியிருக்காங்கன்னா மனோன்மணி அப்படிங்கிற வார்த்தையில் பயன்படுத்தியிருக்காங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இது. மறைபொருள் அகராதியில் மனோன்மணின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இன்னமும் சிவபெருமானுடைய சக்தியினுடைய வடிவம் மனோன்மணி. ஓகே, மனோன்மணி இல்லைன்னா சிவத்தால் இயங்க முடியாது. நீங்கள் எல்லா கோயிலையும் மனோன்மணி இருப்பா. ஓகே ஓகே ஓகே, எல்லா கோயில்லையும் சிவன் சன்னதி இருக்கு இல்லையா, சிவன் சன்னதிக்கு அப்படியே ஓரத்தில் கதவுக்கு பக்கத்தில் மனோன்மணி இருப்பா. ஓகே, நீங்கள் அவளை பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு கோயில் தவிர எங்கன்னா காந்திமதி அம்மன் கோயில், நம்ம நெல்லையப்பர் கோயிலில் மட்டும் மனோன்மணி வெளியே வருவா. ஓகே, நிறைய பேர் நினச்சிக்கிறது வந்து காந்திமதி தான் வெளியே வரான்னு. அந்த வளகாப்பு மாதிரிலாம் பண்ணுவாங்க இல்லையா ஆடிப்புறம், அப்போ மட்டும் மனோன்மணி வருவா. இங்கே வேறு எந்த ஸ்தலத்துலையும் மனோன்மணி பார்க்க முடியாது. மனோன்மணி யார் அப்படின்னா சிவனுக்கே ஆற்றல் கொடுக்கக்கூடியவள். அவகிட்ட இருந்து தான் அந்த சிவலிங்கத்துக்கு ஆற்றல் போகுது. அப்படி பார்க்குறப்ப அந்த மனோன்மணி மாதிரியான ஒரு விஷயம் தான், அதை தான் கஞ்சான்னு சொல்லி வச்சாங்க. ஏன் சித்தர்களுக்கு வந்து இந்த வார்த்தையை பயன்படுத்தினாங்க அப்படின்னா தான் இருக்கக்கூடிய நிலையை உயர்த்தி கொடுப்பதும் தன்னுடைய நிலையை அறிய வைப்பதும் மனோன்மணி தான். ஓகே, அப்படி அந்த இது வரக்கூடிய அந்த கஞ்சாவை தான் இன்றைக்கி சிவபானம் இந்த மாதிரியான இதை மாற்றிட்டோம். அப்படி பார்க்குறப்ப இன்றைக்கி வந்து அந்த பாங் அப்படிங்கிற விஷயத்தில் இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய மூலிகைகள் இருக்குது. அது சார்ந்திருக்கக்கூடிய போதை வஸ்துக்களை ஏன் அங்கே இது கொடுக்குறாங்கன்னா இருக்கிறதுலே பெரிய போதை எது அப்படின்னு பார்க்குறோம். லைஃப்பில் மனுஷனுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் இந்த ஒரு படத்தில் கூட வரும், ஒன்றுக்கு ஒன்றுல போதை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு வந்து பணத்தின் மீது போதை இருக்கலாம்,
ஒரு சிலருக்கு புகழ் மீது போதை இருக்கலாம், ஒரு சிலருக்கு அதிகாரத்தின் மீது போதை இருக்கலாம், இன்னும் சிலருக்கு அந்த போதை வஸ்துக்கள் மேலேயே போதை இருக்கலாம். இப்படி எதுவாக இருக்கட்டுமே, ஆனால் இறை போதையில் இருக்கிறவங்க இந்த வார்த்தையை வந்து நம்ம சொல்கிறதுல சங்கடமே பட வேணாங்கிற. அது என்ன போதையை போய் இறைவனோட சொல்கிறீங்க? வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்களை நம்ம உணரும் போது இறைவன் நம்ம கூட இருக்கிறான்னு உணர்ந்து பாருங்களேன், அடுத்தடுத்த தன்மையில் நம்ம எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டோம். அவன் பார்த்துப்பான் எல்லாத்தையும். நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் எல்லாத்தையும் அவன் பார்த்துப்பாங்கிறது தான் எக்ஸ்ட்ரீமான விஷயனே. எனக்குன்னு ஒன்றும் இல்லைங்க, எல்லாம் வந்தான் அப்படிங்கிற அந்த போதை கொடுக்கக்கூடியது இருக்குல்ல, அதனால தான் அதெல்லாம் பேரின்பம். இதெல்லாம் சிற்றின்பம் தானே. நம்ம அழகாக டேர்ம் பண்ணாங்க, இதெல்லாம் இந்தந்த நேரத்தில் கிடைக்கக்கூடிய ப்ளஷர். சொல்லப்போனால் ஒரு டோபமைன் செக்ரேஷன். ஆனால் நீங்கள் இது இந்த பாட்காஸ்ட்டில் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல. எனக்கு ஒரு நண்பர் சொன்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். சித்த மறைபொருள் பற்றி பேசுகிறப்ப, நாங்கள் திருமூலர் பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுறப்ப சொன்னது, இப்போ ஒரு ஆணோ பெண்ணோ 48 நாள் குறைஞ்சது தன்னோட ஸ்பெர்ம் ரிலீஸ் பண்ணாமல், விந்து கட்டுதல் அப்படிங்கிறதுலையோ சோனிதத்தை ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே அந்த ஆற்றல் வந்து உள்ளே வந்து தேங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஆற்றல் எப்படி வீரியமாக வெளிப்படும் அப்படின்னா அவங்களுடைய நிலை, அதுக்கப்புறம் அவங்களுடைய தவம் இதோட சேர்ந்து மெர்ஜ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்படி வரப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா அவங்களையும் அறியாமல் அவங்க வந்து இயக்கப்பட்டுகிட்டே இருப்பாங்க. இது வந்து ஒரு ராஜ போதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறோம். சில சமயம் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒரு 48 டேஸ்லலாம், நீங்கள் இதை ஃப்ராங்காக சொல்கிறோம் அப்படின்னு தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆண்களால் கட்டுப்படுத்துறது ரொம்ப கஷ்டம். பெண்கள் கட்டுப்படுத்திடுவாங்க. ஆண்களால் என்னென்னா நமக்கு வந்து வலி வர ஆரம்பிக்கும். 48 டேஸ்க்கு மேலே போக 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 வலி அப்படிங்கிற விஷயம் வர ஆரம்பிக்கும். அந்த வலி அடுத்த நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் செக்ஷுவல் ப்ளஷர் எப்படி இருக்கும்லாம் நமக்கு தெரியாது இல்லையா. ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயத்த சொல்கிறேன். நீங்கள் வந்து செக்ஷுவல் ப்ளஷருக்கு இன்ட்டு 100 போட்டிங்கன்னா அதுதான் அந்த பேரின்பம். அதனால தான் அதை வந்து பேரின்பம்னு வச்சாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பார்க்குறப்ப அந்த மாதிரி ப்ராக்டிசஸ்க்குள்ளே நமக்கு எப்படி இருக்கும்னு தெரியாதாலும், ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஆணோ பெண்ணோ 48 நாட்கள் தன்னுடைய உயிர் சக்தி அது, அதை வந்து நம்ம தப்பாக பார்க்கக்கூடாது. அது வந்து உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தியை விரயம் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அவங்க நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் அதுதான். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே உயிர் சக்தியில் இதுதான் உச்சக்கட்ட போதை. இங்கே அதை அடக்க 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 நமக்கு நிறைய மித்ஸ் உண்டு, நிறைய கதைகள் உண்டு. விவேகானந்தர் எப்படி செத்தார் அப்படிங்கிற மாதிரியான கதைகள்லாம் நமக்கு சின்ன வயசில் வந்து நமக்கு கேள்விப்பட்டுகிட்டே இருக்கிறோம். இதை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப அந்த நம்மளுடைய உயிர் சக்தியை ஆற்றலை ஒரு ஸ்டோரேஜாக வச்சுட்டே இருந்தோம்னா என்ன நடக்கும்னா அவங்களுக்கு நடக்க போகிறதெல்லாம் தெரியும், தன்னோட லைஃப்பை எப்படி அமைச்சிக்கணும்னு தெரியும். ஏன்னா நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து அவங்க வெளியே வருவாங்க. இதெல்லாம் பார்க்குறப்ப இதுதான் உயரிய போதை. அதை தான் இங்கே வந்து நமக்கு வந்து உணர்த்துறாங்க. இங்கே போதை வஸ்துனால சிவனுக்கே அபிஷேகம் பண்ணுறாங்க, சிவனே கஞ்சா குடிப்பார். நிறைய தவறான புரிதலுங்க இது. யோசிச்சு பாருங்க, சிவபானம்னே பேரை மாற்றிட்டான். அப்போ யோசிச்சு பாருங்க நீங்கள் சமூகம் எப்படி போகும். கண்டிப்பாக. அப்போ கஞ்சா செடியை வீட்டில் வளர்க்குறான். இப்போல்லாம் கேஸில் மாட்டினாலாம் எடுத்து பார்க்குறோம். அதெல்லாம் என்ன தப்புன்ற மாதிரியான ஒரு மனநிலை. அப்படி பார்க்குறப்ப இது போதை இல்லை, இதெல்லாம் போதை கிடையாது. பணமோ புகழோ அதிகாரமோ இந்த போதை வஸ்துக்களோ எதுவுமே போதை இல்லை. ஈவன் செக்ஸ் கூட உனக்கு வந்து போதை கிடையாது, உடல் இன்பம் கூட இல்லை. அதையும் தாண்டி ஒரு பேரின்பம் இருக்குங்கிறத உணர்த்துகிற வடிவம் தான் இது. நம்ம சிவனுக்கே கொடுக்குறாங்க, நாமே எடுக்கக்கூடாது, அந்த வடிவம்லாம் கிடையாது. அதை வந்து இதெல்லாம் போதையே கிடையாது. நம்ம லைஃபோடைய லிபரேஷன் தான் நம்மளுடைய எண்ட் அப்படிங்கிற சொல்கிறது தான் விஷயமே. அதுக்கு தான் இங்கே நடத்தப்படுது இந்த விஷயம். இன்னும் என்ன திருத்தலங்களை வந்து நம்ம ஜெயின் போகும் பொழுது பார்க்க வேண்டிய இது இருக்குது? மகா காளேஸ்வரர் சன்னதிக்குள்ளேயே ரொம்ப முக்கியமாக 2 ஸ்தலங்கள் பேச வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அம்பிகையினுடைய 51 சக்தி பீடங்களில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது, முழங்கையும் உதடும் விழுந்ததாக சொல்லக்கூடிய ஒரு இடம், ஹரசக்தி மாதா. வந்து பாருங்கள், ஹர சித்தி மாதா. ஹரன் அப்படின்னா சிவபெருமான், அவனுடைய தன்மையை சித்தி செய்யக்கூடிய மாதா. ஏன்னா எப்பயுமே வந்து வீட்டில் வந்து அம்மா அப்படிங்கிறவங்க கிட்ட தான் நம்ம உடனே போய் ஒரு பணமோ ஏதோ ஒன்று தேவைன்னா கேட்போம். நேரடியாக அப்பாட்ட போக மாட்டோம் இல்லையா. அதுவும் பசங்க வந்து பாருங்கள், நேராக அப்பா கிட்ட போய் காசு கேட்க மாட்டான். டூர் போகணுனாலும் எதுனாலும் அம்மா கிட்ட கேட்டு தான் கேட்க சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி சிவங்கிற நிலையை நமக்கு கொடுப்பவள் வந்து அரசித்தி மாதா. அவங்ககிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்குங்க. நீங்கள் போயிட்டு அம்மா எனக்கு பொருள் உலகத்துக்கு இந்த மெட்டீரியலிஸ்டிக் வேர்ல்டுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க, அதையும் கொடுப்பா. இல்லை எனக்கு பிறவியே வேணாம், இதோட என்னை முடிச்சு விட்டுருமா, ஏன்னா இந்த பிறவி பிறந்து நான் வந்து போதும் பார்த்ததெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அதையும் ஏற்படுத்தி கொடுக்குறவ ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறார். வாழ்க்கையில் நமக்கு வந்து இந்த கடன், அதனுடைய எக்ஸ்ட்ரா வெர்ஷன் இன்னைக்கு நம்ம மாடர்ன் டேர்ம்ஸில் இஎம்ஐ லோன்ஸு இதெல்லாம் வந்துகிட்டே இருக்குது சார். அடைக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படின்னா நிறைய கடன் வாங்கிட்டேன், கோடி கணக்கிலலாம் கடன் இருக்குது. அதுவும் ஒரு சில
நமக்கு வந்த கிளைண்ட்லேயே ஒருத்தர்லாம் வந்து ப்ரொடியூசர், பயங்கர ஒரு வந்தப்பயே வந்து 160 கோடி ரூபா அப்படியேங்கப்பா கடனில் வந்தார். நான் பேர் சொல்ல விரும்பலை. அவர் வந்தப்போ நான் சொன்னது, நீங்கள் அங்கே போங்க, அங்கே வந்து ருணரோக சத்ரு அப்படிங்கிறதா, ருணம் தான் நமக்கு வந்து கடன் வம்பு வழக்கு இதெல்லாம் சொல்கிறோம்ல, அங்கே ரிணமூர்த்தீஸ்வரர்னு இருக்கார். ஓகே. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய கடனை ஃபுல்லாக முடிச்சு விட்டுருவார். அங்கே ஒரு வித்தியாசமான இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலை பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து அவருக்கு வந்து சமர்ப்பிக்கிறாங்க கடன் அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இன்னைக்கு நம்ம ஜோதிடர்கள் இருக்கக்கூடிய தப்பான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த விதெல்லாம் விளக்கு போடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு விட்டு ஒரு மளிகை கடையே கோயிலுக்குள்ளே இருக்கு. இப்போ துர்க்கை சன்னதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துவரம் பருப்பு இருக்கு, காலபைரவருக்கு முன்னாடி துவரம் பருப்பு இருக்கு, முருகனுக்கு முன்னாடி துவரம் பருப்பு இருக்கு. இப்படி துவரம் பருப்பு உளுந்த பருப்புன்னு ஒன்னொன்னா பண்ணோம்னா என்ன ஆகுறது யோசிச்சு பாருங்க. வெற்றிலை தீபம் இப்படி தான் ட்ரெண்ட் ஆச்சு. என்ன பண்ணாங்க, வெற்றிலை தீபம் அப்படிங்கிற விஷயத்தை இது பண்ணாங்க. வெற்றிலை தீபம் உண்மையாலே நல்லது கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கோயிலை சுற்றி எல்லாரும் என்ன பண்ணிடுறீங்க, வெற்றிலை தீபம் போட்டுட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. எலுமிச்சை தீபம் அப்படி தான் இதாச்சு. பூசணிக்கால தீபம் போட ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தேங்காயில் தீபம் போட ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் கூட அது எங்கே பண்ணணும், எவ்வளோ முறையாக பண்ணணும்னு இருக்குல்ல. இங்கே வந்து அதுக்கே உரிய ப்ரொசீஜர் உண்டு. இவருக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடலைப்பருப்பு வந்து கொடுத்தோம் அப்படின்னா கடன்கள் குறையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அவருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 160 கோடி ரூபா வந்தவர் அடுத்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு இமிடியேட் சேஞ்ச் ஆகி இவருடைய படம் ஒன்று அவரே வந்து வரக்கூடிய ஒரு படம் ஒன்று வந்தது. வந்து அதில் வந்து 90 கோடி ரூபாயா குறைஞ்சிருச்சு. இது வந்து போயிட்டு வந்து கொஞ்ச நாளில், ரொம்பலாம் இல்லை, அது ஒரு ப்ராசஸிங்க்கு தடை இருக்குல்ல. ஏன்னா காலத்தினால் ஏற்படுத்தக்கூடிய தடைகளை தான் அவர் முடிச்சு கொடுக்குறாரு. அப்படிங்கிறப்ப போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவருக்கு இந்த ஒரு விஷயம் நடந்ததாக ஷேர் பண்ணார் இந்த விஷயத்தை. அப்படிங்கிறப்ப இதையுமே நம்ம வந்து இந்த ரிணமுக்தேஸ்வரருக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. உஜ்ஜைனில் இருக்கக்கூடிய மகாகாலேஸ்வரர், பொதுவாகவே இந்த உஜ்ஜைன் நம்ம போகிறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து காலம் வந்து வேலை செய்யாது அப்படிங்கிறத சொல்லி நம்ம கேட்டிருக்கோம், நீங்களுமே சொல்லியிருந்தீங்க. ஸோ எதனால், அதுக்கு பின்னாடி ஒரு காரணங்கள் இருக்கு. இப்போ வந்து நமக்கு வந்து இந்தியாவில் வந்து தீர்க்க ரேகை அப்படின்னு சொல்லுவோம், பிரைம் மெரிடியன். அது வந்து பாஸ் ஆகக்கூடிய இடமே வந்து பார்த்திங்கன்னா உஜ்ஜைன் தான். இப்போ அந்த பாஸ் ஆகிறப்ப கிட்டத்தட்ட ஒரு இடத்துல வந்து அது ஸ்டாப் ஆகுது. அந்த ஸ்டாப் ஆகக்கூடிய இடம் தான் வந்து காலம் நின்று ஸ்டாப் ஆகக்கூடிய இடம் தான் வந்து உஜ்ஜைன் அப்படின்னு பார்க்குறோம். மேகதூதம் கவி காளிதாசர் எழுதுகிறப்ப ரொம்ப அழகாக அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய அம்பாள் தான் வந்து அருள் புரிஞ்சா. அவருக்கு ஒன்றுமே தெரியாது, கிட்டத்தட்ட வந்து ஒரு மூடன் அப்படின்னே சொல்லலாம், அறிவில்லாத ஒரு நபர். அவருக்கு வந்து நல்ல விஷயம் கொடுத்தா அங்கே இருக்கக்கூடிய காளியும் ஹரசித்தி மாதாவும். அப்போ அவங்க கொடுக்குறப்ப அவர் சொல்லக்கூடிய விஷயம், என்னுடைய காலத்தை மட்டும் நீ மாற்றலை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லார் காலத்தையும் மாற்றுறது இடம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு. இன்னொன்று வந்து தந்திரிக்கலாக இருக்கக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே வந்து அங்கே ப்ராசஸ் ஆகும். இன்னொன்று நமக்கு யாருக்காவது மாந்திரிகத்தினால பாதிப்பு இருக்குது, நம்ம இப்படி பிளாக் மேஜிக் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம கேட்குறோம் இல்லையா, நிறைய கேட்குறோம்ல. நீங்கள் அங்கே போய் நின்ன உடனே எந்த பிளாக் மேஜிக்கும் வேலை செய்யாது. இன்னொன்று பிளாக் மேஜிக் பண்ணுற எல்லாருமே அங்கே வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, வேறு எந்த விஷயமும் தன்னை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு வருவாங்க. ஏன்னா அவங்க செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், செய்கிறப்ப வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து திருப்பி வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, ரெஃப்ளெக்ட் ஆகக்கூடாதுங்கிறனால வருவாங்க. அதே மாதிரி ஜோதிடம் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் அங்கே போவாங்க. ஏன்னா வந்து காலத்தை கணிக்கிறது தான் ஜோதிடம் இல்லையா. அப்போ தான் சொல்லக்கூடிய விஷயம் எங்கேயும் வந்து தப்பி போயிடக்கூடாது அப்படிங்கிறனால வருவாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த தீர்க்க ரேகை பாஸ் ஆகக்கூடிய இந்த விஷயத்தினால தான் காலம் அங்கே இயங்கா நிலையில் இருக்குது. அதை தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் இவ்வளோ விஷயங்களுக்கும் அந்த தாந்திரிகமாக இருக்கக்கூடிய நிறைய ப்ராசஸ் அங்கே உண்டு. அதுக்கான இடமாகவும் அது இருக்கிறதுக்கான விஷயம் பார்க்குறோம். கடன் அடைக்குதுங்கிற விஷயத்தை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஹைலி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரியான விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்லாமே அந்த இடம் தான் லைஃப்பில் முக்கியமாக போக வேண்டிய ஸ்தலம் அப்படின்னு பார்க்குறோம். நிறைய பேர் இப்போ சொல்லலாம், எங்க நமக்கு பக்கத்தில் கோயில் இல்லையா, நமக்கு பஞ்சபூத ஸ்தலங்கள் இல்லையா, அதுக்கே சரியாக போகிறது இல்லையே, நம்ம நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்க கோயிலெலாம் விட்டுட்டு ஏன் வந்து இப்போ உஜ்ஜைன் பற்றி பேசுகிறீங்க, வரும் கமெண்ட்ஸில் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு தடவை வந்து நீங்கள் உஜ்ஜைன் போயிட்டு வாங்க, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுவே தனியாக இருக்கும். ஏன்னா நமக்கு பக்கத்தில் கோயில் இல்லைன்னா சொல்லலை, அங்கேயும் போகணும் தான் நம்ம. ஆனால் இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறப்ப மனிதர்கள், அதுவும் நம்ம வந்து இங்கே தான் இருக்கோம், வெளிநாட்டிலலாம் இல்லை, இந்தியாவில் இருக்கிற அதர் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, லைஃபே மாறும் அப்படிங்கிறதுல இது நாம் நினச்சலாம். உடனே வந்து இப்போ நான் பேசணும், நீங்கள் இந்த கேள்வியெல்லாம் கேட்கணும்னா நம்ம அமைக்கல, ஏதோ உங்களுக்கு தோணுன அந்த விஷயத்தினால அந்த ட்ராப் என்னையும் கொண்டு வந்து உள்ளே இழுத்து விட்டு இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறப்ப பிரமிப்பாக இருக்கு. என் மூலியமா இந்த பாட்காஸ்ட்டை உங்கள் கூட பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஃபஸ்ட்டு இதை பண்ணணும், ஓகே இப்படி ஒரு விஷயத்தை பற்றி பேசணுங்கும் போது எனக்கு நீங்கள் தான் ஞாபகம் இருந்தீங்க, உங்ககிட்ட தான் நான் ரீச் பண்ணியிருந்தேன். ஸோ
இது மூலிமா மக்களுக்கு இன்னும் நிறைய ஆமாம், இதை பேருக்கு பார்க்குறவங்க தெரியணும் யோசிச்சு அப்படிங்கிறது. பாருங்களேன், எவ்வளோ பேத்துக்கு இந்த காணொலி போய் சேரப்போகுது. அப்போ அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு மாற்றம் நடக்கணும்னு இருக்கிறனால தான் இந்த காணொலி போகுது. கண்டிப்பா. அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறப்ப அவங்க லைஃப்பில் ஏதோ ஒரு இதில் இருக்கலாம், யாருக்கு போய் சேரணும்னு இருக்கும் இந்த காணொலி, கண்டிப்பாக போகும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இந்த பாட்காஸ்ட் என்னோட எனக்கு தோணுன விஷயங்களை வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சதுக்காக பண்ண ஒரு பாட்காஸ்ட் இது. கண்டிப்பாக வந்து உஜ்ஜைன் மேபி சூனர் ஆர் லேட்டர் வந்து நான் ட்ராவல் பண்ண போகிறேன். மேபி அங்கே எனக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸை நான் தனியாக ஒரு வீடியோவாக பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் டைம். இன்னும் தொடர்ந்து நிறையா ஸ்பிரிச்சுவலான விஷயங்களை பற்றி நம்ம பேசுவோம். இன்னும் நிறையா எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் மக்களுக்கு ஷேர் பண்ணோம் ஸ்பிரிச்சுவலாக அப்படின்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி.